நான் ப்ராஜெக்ட் ஃபோல்டர் போய்க்கலாம் ஃபர்ஸ்ட். ஃபர்ஸ்ட் நம்ம வந்துட்டு ஓபன் பண்ணிக்கிறேன். நம்ம கண்ட்ரோல் டி பிரஸ் பண்ணி எக்ஸ்ப்ளோர் ஓபன் பண்ணிக்கலாம். அண்ட் கண்ட்ரோல் ஜே பிரஸ் பண்ணி டெர்மினல் இன்பில்ட் டெர்மினல் யூஸ் பண்ணிக்கலாம். எடுத்துக்கலாம். சார் ரெக்கார்டிங் ஆன்ல இருக்கா? ஆன் பண்ணியாச்சு. ஸ்டார்ட். ஜனா ட்ரீ ஒர்க் பண்ணிருக்காங்க. குட். நம்ம டைரக்டா போயிடலாம். சார் நம்ம பிக் கெட் பேஷ்ல பண்ணதுக்கு பதிலா நம்ம இந்த டெர்மினல்லயே பண்ணலாம்ல சார்? ரெண்டுமே சேம் தான். உங்களுக்கு இது வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கும். பட் உங்களோட கோடிங் ஸ்பேஸ் வந்து சின்னதான மாதிரி இருக்கும். பட் எப்பெல்லாம் நீங்க வந்து இதை ஹைட் பண்ண நினைக்கிறீங்களோ, லைக் எனக்கு வந்து கமாண்ட் இப்போ ரன் பண்ண தேவையில்லை அப்படின்னா கண்ட்ரோல் ஜே ப்ரெஸ் பண்ணீங்கன்னா அப்படியே ஹைட் ஆயிருக்கும். வேணுங்கிறப்ப கண்ட்ரோல் ஜே ப்ரெஸ் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம். தேவையில்லாம ஒரு விண்டோ ஓப்பன் பண்ண வேண்டிய நீட் இருக்காது. ஓகே சார். சர்வர் ஓப்பன் பண்ணுவோம். ஸோ நம்ம வந்து ஹெடர் வரைக்கும் முடிச்சிருந்தோம். இன்னைக்கு வந்து அதுக்கு அடுத்து இருக்கிற ஹீரோ செக்ஷன் பார்க்கலாம் அப்படின்னு வச்சிருந்தோம். இப்போ ஹீரோ செக்ஷன்ல பார்த்தோம்னா அந்த ஒரு லேடி இருக்காங்க. அவங்க அப்படியே ஃபிக்ஸ்டா இருக்காங்க, எங்கேயுமே மூவ் ஆகாம. அதுக்கப்புறம் இந்த டெக்ஸ்ட் இருக்கு சென்டர் ஆஃப் தி செக்ஷன்ல. ஸோ இதுக்கு வந்து முதல்ல நம்ம என்ன பண்ண போறோம்னா அந்த லேடியோட இமேஜ் வந்து சுட போறோம். பண்ணிட்டு ஹீரோ செக்ஷன் தான் அவங்க இருக்க வாய்ப்பு இருக்கு. பேக்ரவுண்ட் இமேஜ்ல கால் பண்ணிருக்காங்க. ஸோ இது மேல ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் இன் நியூ டேப் கொடுக்குறேன். வந்துட்டாங்க. இவங்க நம்ம ப்ராஜெக்ட் ஃபோல்டருக்கு வரணும். ப்ராஜெக்ட் ஃபோல்டர் எங்க இருக்கு? ஆனால் இமேஜஸ்க்கு ஒரு ஃபோல்டரே கிரியேட் பண்ணல. ஸோ இப்போ நான் என்னோட HTML ஓப்பன் கிளிக் பண்ணி வச்சுட்டு தென் நியூ ஃபோல்டர் கிளிக் பண்றேன். இதுக்கு எனக்கு வரணும். நான் இதை அப்படியே ட்ராக் பண்ணி போட்டா வராங்கன்னு பார்க்கலாம். ஸோ இந்த ஃபோல்டரை நான் வந்து என்னோட எக்ஸ்ப்ளோரர்ல ஓப்பன் பண்ணும். தனியாக ஒரு ஸ்டார்ட் ஃபைல் ஃபோல்டர் அப்படி பண்ணா எப்படி வரும்? ஷார்ட்கட் இருக்கு. ரைட் கிளிக் பண்ணிட்டு ரிவீல் இன் ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் கொடுத்தீங்கன்னா பர்டிகுலர் ஃபோல்டர் டைரக்டா வந்துடும். இந்த பாத்து நான் அப்படியே ஃபுல்லா காப்பி பண்ணி வச்சுக்கிறேன். காப்பி பண்ணி நான் வந்து ரைட் சைடு இந்த எம்டி ஏரியால கிளிக் பண்ணேன்னா இது ஃபுல்லா செலக்ட் ஆகும். கண்ட்ரோல் சி எனக்கு தெரியும். போயிட்டு கண்ட்ரோல் எஸ் கண்ட்ரோல் வி என்டர் அண்ட் இந்த ஃபைல் ஹீரோ பிஜிலே இருக்கட்டும். ஒன்றுல ஸோ நமக்கு தேவையான இமேஜ் கிடைச்சாச்சு. இனி நம்ம அதை பேஜை க்ளோஸ் பண்ணிக்கலாம். இது எப்படி டெவலப் பண்றது அப்படின்னு பார்க்கலாம்.
என்னோட செக்ஷன்ல ஹெட்டரை மினிமைஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போதைக்கு ஹெட்டர்ல எதுவும் ஒர்க் இல்லை. ஹீரோ செக்ஷன் வர ஹீரோக்கு நம்ம ஒரு கிளாஸ் நேம் கொடுத்துக்கலாம். ஹீரோ அண்ட் இந்த ஹீரோக்கு நம்ம ஸ்டைல் எழுதணும். main.cssல அந்த ஹீரோவை நான் எங்க main.cssல இருந்து கால் பண்றேன். இங்கதான் நம்ம பேக்ரவுண்ட் இமேஜை கால் பண்ண போறோம். ஸோ main.cssல இருந்து கால் பண்ண போறேன். அண்ட் எங்க என்னோட டார்கெட் ஃபைல் இருக்குன்னா ஹீரோ -bg.jpg. ஃபர்ஸ்ட் நான் சின்டாக்ஸ் எழுதிக்கிறேன் பாத் கொடுக்குறதுக்கு முன்னால. ஒரு பேக்ரவுண்ட் இமேஜை கால் பண்ணணும் சிஎஸ்எஸ்ல அப்படின்னா பேக்ரவுண்ட் இமேஜ் யூஆர்எல். இதுதான் சின்டாக்ஸ். இந்த யூஆர்எல் பிராக்கெட் கூட நீங்க அந்த ஃபைல்லே கொடுக்கணும். இப்போ வந்து என்னோட ஃபைல் எங்க இருக்கு? இப்போ நான் கால் பண்றது எங்க இருந்து கால் பண்றேன்? main.css. ஸோ நம்ம ஃபார்முலா படி main.css எந்த ஃபோல்டருக்குள்ள இருக்கோ அந்த ஃபோல்டர்ல இருக்கிற மற்ற ஃபைல்ஸை இதெல்லாம் டைரக்டா கால் பண்ண முடியும். மற்ற ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸ். பட் main.cssக்குள்ள என்ன இருக்குன்னா வெறும் சிஎஸ்எஸ்னு ஒரே ஒரு ஃபோல்டர் மட்டும் தான் இருக்கு. கரெக்டா? main.cssக்குள்ள சிஎஸ்எஸ்னு ஒரே ஒரு ஃபோல்டர் மட்டும் தான் இருக்கு. main.cssனு ஒரே ஒரு ஃபைல் மட்டும் தான் இருக்கு. வேற எதுவுமே இல்லை. ஸோ நான் ஒன் ஸ்டெப் பேக் இதை மினிமைஸ் பண்ணதுக்கு அப்புறமா எனக்கு தெரியுற எல்லாத்தையுமே ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா ஸோ டாட் ஸ்லாஷ் அப்படின்னா இப்போ இதெல்லாம் ஆக்சஸ் பண்ணலாங்கிறது நமக்கு விஷுவல் ஸ்டுடியோ கோடே சஜஸ்ட் பண்ணோம். கேசஸ் போடக்கூடாது. ஏன்னா திரும்ப அந்த ஃபோல்டருக்குள்ளே வந்துடும். நான் எங்க போனா இமேஜஸ்க்குள்ள போனோம். நான் அதுவே சொல்லுவேன் எந்த ஃபைல்ல வேணும்ட்டு. நான் சேவ் பண்ணிட்டு என்னோட ப்ரௌசர்ல வந்து பாக்குறேன் டிஃப்ளை ஆயிருக்கான்ட்டு. எதுவுமே ஆகல. பேக்ரவுண்ட் இமேஜ் அப்ளை ஆயிருக்கு. ஆனா ரொம்ப கம்மியா தான் தெரியுது. ஏன்னா நமக்கு வந்து ஹீரோ இப்போ பேக்ரவுண்ட் இமேஜை பொறுத்த வரைக்கும் அது எந்த ஏரியால அப்ளை ஆகும் அப்படின்னா அந்த செக்ஷன் அந்த கண்டென்ட் இருக்குல்ல அந்த கண்டென்ட் எவ்வளவு இடத்த ஆக்குபை பண்ணிருக்கோ அந்த இடத்துல மட்டும்தான் பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து அப்ளை பண்ணும். கண்டென்ட் அப்படின்னு சொல்றது வந்து எப்படி சொல்லலாம்? அந்த பர்டிகுலர் டிவ் நீங்க எந்த டிவ்வுக்கு ஆர் எந்த எலமெண்ட்டுக்கு பேக்ரவுண்ட் இமேஜ் அப்ளை பண்ணிருக்கீங்களோ எந்த எலமெண்ட்டுக்கு பேக்ரவுண்ட் இமேஜ் அப்ளை பண்ணிருக்கீங்களோ அந்த எலமெண்ட் எவ்வளவு ஸ்பேஸ ஆக்குபை பண்ணிக்குதோ அவ்வளவு தூரத்துக்கு மட்டும்தான் அந்த இமேஜால அப்ளை ஆக முடியும். இது வந்து அது பெருசாவே இருக்கலாம். ஓகே, இப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா இது எவ்வளவுக்கு இருக்கு? 1920x1173 கிட்டத்தட்ட என்னோட டைமென்ஷன் என்னோட ஸ்கிரீனோட டைமென்ஷன் அளவுக்கு இருக்குது. ஆனா டிஸ்பிளே ஏரியா வந்து கம்மியா இருக்குது. ஏன்னா பேக்ரவுண்ட் இமேஜ்ங்கிறது வந்து கைண்ட் ஆஃப் பெயிண்ட் மாதிரி வச்சுக்கலாம். நம்ம வீட்டுல பெயிண்ட் அடிப்போம்ல அது மாதிரி நம்ம எவ்வளவு தூரம் பெயிண்ட் அடிப்போம், செவ்வறு எவ்வளவு தூரம் இருக்குதோ அவ்வளவு தூரம் தான் பெயிண்ட் அடிப்போம். எனக்கு பெயிண்ட் நிறைய இருக்குன்னு சொல்லிட்டு சும்மா எம்டி ஏரியா தேவையில்லாத ஒரு ஏரியாலாம் அடிக்க முடியாது. அது மாதிரி அந்த செவ்வறுங்கிறத வந்து எப்படி வச்சுக்கலாம் அப்படின்னா நம்மளுடைய டிப்போட ஹைட் வச்சுக்கலாம். ஹைட் அண்ட் விட்த் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ என்ன பண்ண போறோம்? இதுல ஹைட் இம்ப்ரூவ் பண்றதுக்கான மெத்தட் என்ன அப்படின்னு பார்க்க போறோம். அதுக்கு வந்துட்டு ஹீரோ செக்ஷனுக்குள்ள வந்து ஃபிக்ஸ்டா ஒரு ஹைட் கொடுக்கலாம். ஹைட் 400 பிக்சல் அப்படின்னு கொடுக்கலாம். இப்போ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஹைட் ஜாஸ்தி ஆயிருக்கும். பட் இதுல டிராபேக் என்ன அப்படின்னா இந்த 400 பிக்சல் அப்படின்னு கொடுக்குற டிராபேக் என்ன அப்படின்னா அது வந்து எல்லா ஸ்கிரீனுக்குமே 400 பிக்சலா தான் இருக்கும். ஓகே, எல்லா ஸ்கிரீனுக்குமே அது வந்து 400 பிக்சலா தான் இருக்கும். பட் இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரெஃபரன்ஸ் சைட்ல பாத்தீங்கன்னா நான் வந்து வேற ஸ்கிரீன் சைஸ் வச்சு பாக்குறேன். எல்லா ஸ்கிரீன் சைஸ்க்குமே ஏத்த மாதிரி அதோட ஹைட் வந்து மாறிக்குது. சோ இந்த மாதிரி நம்ம வேணும் அப்படின்னு நினைச்சோம். இந்த ஸ்கிரீனோட ஹைட்டுக்கு ஏத்த மாதிரி ஸ்கிரீன் ஒரு யூசர் வந்து நம்ம வெப்பேஜ பாக்குறாங்க. அந்த வெப்பேஜ் எவ்வளவு ஹைட் இருக்குது அவங்க ப்ரௌசர்ல ஒரு ஹைட் இருக்கு. இப்ப நீங்க மொபைல்ல பாத்தீங்கன்னா அதோட ஹைட் வந்து ரொம்பவே கம்மியா இருக்கும். லேண்ட்ஸ்கேப் மாடல்ல பாத்தீங்கன்னா இன்னும் கம்மியா இருக்கும். ஆனாலும் பரவாயில்ல, எனக்கு அந்த ஹைட்டுக்கு ஏத்த அளவு தான் ஆக்குபை ஆகணும் அப்படின்னு நினைச்சேன். என்னோட ஹைட்டுக்கு ஏத்த அளவுக்கு தான் நான் ஆக்குபை பண்ணணும் அப்படின்னு நினைச்சேன். அவைலபிள் ஹைட்டுக்கு ஏத்த மாதிரி தான் ஆக்குபை பண்ணணும்னு நினைச்சேன். நான் வந்து என்ன யூனிட் கொடுக்கணும் அப்படின்னா பிஎக்ஸ் அப்படிங்கிறதுதான் விஹெச் அப்படின்னு ஒரு டேக் வந்து விஹெச் விஹெச் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா
VH அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, VH அப்படின்னா என்ன அர்த்தம்னா வெர்டிக்கல் ஹைட் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்க டிவைஸோட வெர்டிக்கல் ஹைட் எவ்வளவு இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி அப்ளை பண்ணிக்கும். இப்போ 400 VH அப்படின்னு சொன்னா 400 டைம்ஸ் என்னோட வெர்டிக்கல் ஹைட் எவ்வளவு தூரம் இருக்கும். இது வந்து ஒரு 500 பிக்சல் இருக்கு அப்படின்னா 500 இன்டு 4 டைம்ஸ் 400 டைம்ஸ் வந்து ஆட் ஆகிடும். எனக்கு வந்து 100% இருந்தா போதும். 100 VH கொடுத்தேன்னா எனக்கு வந்து பெர்ஃபெக்டா இருக்கும். இப்போ 100 VH கொடுத்தேன்னா எனக்கு வந்து இந்த டிவைஸோட ஹைட் எவ்வளவு இருக்கோ அவ்வளவு தூரத்துக்கு ஆக்குபை ஆகிக்குது. அதுக்கு கீழே ஃபூட்டர் இருக்குது. இதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடுவோம் லேட்டர் ஆன். என்னோட டிவைஸோட ஹைட் எவ்வளவு இருக்குதோ அவ்வளவு ஹைட் தான் வந்து எனக்கு இந்த ஹீரோ செக்ஷனோட ஹைட் வேணும் அப்படின்னா 100 VH கொடுக்கும். டிவைஸோட ஹைட் எவ்வளவு இருக்கோ அதுல 50% இருந்தா போதும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா 50 VH அப்படின்னு ஒரு டேக் இருக்கு, அது நீங்க கொடுக்கலாம். பட் இப்ப நம்ம சினாரியோக்கு வந்து 100% வேணும். அப்பதான் அந்த பேனர் ஃபுல்லாவே ஆக்குபை பண்ணணும். ஸோ 100 VH கொடுத்துருவோம். ஸோ இப்போ வந்து 2 கான்செப்ட் பண்ணி பார்த்துருக்கோம். ஒன்று வந்து பேக்ரவுண்ட் இமேஜ் எப்படி கால் பண்றது அப்படிங்கிறது, இன்னொன்று வந்துட்டு ஹைட் வந்து இது வரைக்கும் பிக்சல்லே தான் நம்ம கொடுத்துருந்துருக்கோம். மேக்ஸிமம் நம்ம கொடுத்துருக்கவே மாட்டோம். இது வரைக்கும் நம்ம ஸ்டைல்ஸ்ல எதுவுமே எழுதுனது இல்லை. ஃபாண்ட்டுக்கு மட்டும் தான் கொடுத்துருக்கோம். ஃபாண்ட்டுக்கு நீங்க VH யூஸ் பண்ணாதீங்க, அது ரொம்ப பிரேக் வரும், ரொம்ப பெரிய சைஸா வரும். ஃபாண்ட்ஸ் எல்லாத்துக்கு வந்து PX தான் யூஸ் பண்ணுவோம். பட் இந்த மாதிரி ஸ்பெஷல் கேஸ் என்னோட டிவைஸோட ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி இருக்கிற டைம் மட்டும் VH ஆர் PWவும் கொடுக்கலாம். PWனா என்ன, என்னோட விட்த் எவ்வளவு இருக்குதோ, விட்த் டிவைஸ்ல விட்த் எவ்வளவு இருக்கோ அந்த இதுக்கு ரெஸ்பெக்டிவ்ல எனக்கு வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அப்ப வந்து VW கொடுக்கலாம். இப்போ வந்து நான் வந்து 100 VW கொடுத்துட்டேன்னா என்ன ஆயிருன்னா நீங்க வந்து விட்த் ஜாஸ்தியா இருக்கு கரெக்டா. எவ்வளவு 1920 சம்திங் இருந்துச்சு. டிவைஸோட விட்த் வந்து 1519 இருக்கு. ஸோ இதோட ஹைட் வந்து என்ன ஆயிருன்னா 1519 பிக்சல் ஆயிரும். இந்த மாதிரி எனக்கு ரெக்யர்மெண்ட் மோஸ்ட்லி இந்த மாதிரி ரெக்யர்மெண்ட் இருக்காது. விட்த்துக்கு ஏற்ற மாதிரி ஹைட் அப்ளை பண்ற மாதிரி இருக்காது. விட்த்துக்கு ஏற்ற மாதிரி விட்த் தான் அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். பட் நம்ம சினாரியோல ஹைட் தான் அப்ளை பண்ணணும். எதுக்கு, டிவைஸோட ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி. அதனால ஹைட் 100 VH அப்படின்னு அப்ளை பண்ணிருக்கோம். இந்த கான்செப்ட் ஓகேவா? நம்ம இப்ப பார்த்தது இது வந்து நம்ம கன்சிஸ்டன்ட்லி உங்களுக்கு எல்லா ப்ராஜெக்ட்டுக்கும் ஒரு தடவையாவது தேவைப்படும். ஸோ ஆர் கிளியர் வித் திஸ்? 2 விஷயம் படிச்சிருக்கோம். பேக்ரவுண்ட் இமேஜ் எப்படி கால் பண்றது, அண்ட் தென் இன்னொன்னு என்ன படிச்சோம், VH. Is clear with this? ஹலோ கேக்குது. அபேல், இப்போ நம்ம சைஸ் அட்ஜஸ்ட் பண்ணா அதுக்கு ஏத்த மாதிரி வந்துட்டு இமேஜ் வந்து ஆயிடுமா, இல்ல இப்போ மறுபடியும் அதுக்கு வேற ஏதாச்சும் நம்ம ஸ்டைல் கொடுக்கணுங்களா? எது புரியல? இல்ல இப்போ இதுக்கு முன்னாடி வந்து அந்த டேப் ஓபன் பண்ணீங்களே, கெல்லி பூட்ஸ்ட்ராப் என்ற டேப் ஓபன் பண்ணி பண்ணி ஓகே. இப்போ வந்து நம்ம இத ரீசைஸ் பண்றேன். ரீசைஸ் பண்ணீங்கன்னா இப்போ இது வந்து நம்மளோட ஸ்கிரீன். இப்போ ரீசைஸ் பண்ணா எனக்கு வந்து ஃபுல் ஹைட், நான் டிவைஸோட ஹைட் எவ்வளவு சேஞ்ச் பண்ணனாலும் எனக்கு அது ஏற்ற மாதிரி நம்மளோட அவைலபிள் ஏரியா வந்து ஜாஸ்தி ஆகிடும். விச் மீன்ஸ் அந்த ஹீரோ செக்ஷனோட ஹைட் வந்து மாறிடும். இப்போ நான் சிம்பிளா ஒன் பண்றேன். நான் எல்லாத்தையும் மற்ற 2 எலமெண்ட்டையும் டெலிட் பண்ணிக்கிறேன். அது உங்களுக்கு ஈஸியா இருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு. ஹெட்டரையும் ஃபூட்டரையும் டெலிட் பண்ணிட்டோம்னா இப்போ நம்ம செக்ஷன்ல இருக்கிறது வெறும் அந்த ஹீரோ செக்ஷன் மட்டும் தான். இப்போ HTML நான் ஹீரோ செக்ஷன் மட்டும் தான் வச்சிருக்கேன். இப்போ நான் சைஸை ரீசைஸ் பண்ணேன்னா என்ன ரீசைஸ் பண்ணனாலும் எனக்கு வந்து அந்த ஃபுல் ஏரியா ஆக்குபை ஆகும். இதை நான் இன்னும் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். பேக்ரவுண்ட் இமேஜுக்கு பதிலாக பேக்ரவுண்ட் கலர் கொடுக்குறேன். அந்த ஹைட்டை எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக பேக்ரவுண்ட் கலர் கொடுத்துருக்கேன். அண்ட் எனக்கு இப்போ ஹைட்டும் சரி ஹெட்டரும் ஃபூட்டரும் தெரிய வேண்டாம். ஸோ ஹெட்டர் ஃபூட்டர் நன் கொடுத்தேன் அப்படின்னா டிஸ்பிளே நன் கொடுத்தேன்னா எனக்கு அந்த ரெண்டுமே HTML இருந்தாலும் அங்கே தெரியாது. ஸோ இப்போ என்னோட பேஜை பொறுத்த வரைக்கும் வெறும் ஹீரோ செக்ஷன் மட்டும் இருந்தா என்ன கேஸோ அதுதான் சிம்பிள். இப்போ வந்து இப்படி டெலீட் பண்றது ஈக்குவல். HTML இது மட்டும் தான் இருக்கு, ஹீரோ செக்ஷன் மட்டும் தான் இருக்குது. என் ப்ரௌசர் போனேன்,
ஸோ வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஸ்க்ரால் பார் வரல. ஆனா ஃபுல் விட்த்துக்கும் ஃபுல் ஹைட்டுக்கும் வந்து 100 பிக்சல் சாரி ரெட் வந்து அப்ளை ஆயிருக்கு ஃபுல் ஹைட்டுக்குமே. இப்ப நான் வந்து சைஸை ரீசைஸ் பண்றேன். என்ன சைஸ் நான் ரீசைஸ் பண்ணேன் அப்படின்னாலும் எனக்கு ஸ்க்ரால் பாரும் வராது, ஆனா ஃபுல் ஹைட்டும் அப்ளை ஆகிடும். ஓகேவா? இப்போ இன்கேஸ் நான் இந்த விஹெச் மட்டும் கொடுக்காம விட்டுருந்தேன்னா விஹெச் மட்டும் நான் கொடுக்காம விட்டுருந்தேன் அப்படின்னா இந்த ரெண்டு வந்து எங்க அப்ளை ஆகும்னா இந்த ஹீரோ வந்து ஆக்சுவலா எவ்வளவு ஹைட் ஆக்குபை பண்ணுதோ, நான் ஹைட் எதுவுமே அப்ளை பண்ணாத பட்சத்துல எவ்வளவு ஹைட் ஆக்குபை பண்ணுதோ அவ்வளவு தூரம் தான் வந்து அப்ளை ஆகும். விச் மீன்ஸ் இந்த டெக்ஸ்ட் எவ்வளவு தூரத்தை ஆக்குபை பண்ணுது, இந்த டெக்ஸ்ட் வந்து எவ்வளவு ஹைட் ஆக்குபை பண்ணுதோ அவ்வளவு தூரம் அப்ளை பண்ணும். ரெஃப்ரெஷ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சது இருக்கும். நான் இப்ப என்ன ஸ்கிரீனை சேஞ்ச் பண்ணினாலும் எனக்கு வந்து சேஞ்ச் ஆகாது. பட் காமனா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சம் பிக்சல் கொடுத்துருவாங்க. இதுல வந்து அந்த டைம்ல இப்போ நம்ம டெஸ்ட் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருப்போம்ல, அதுக்கேற்ற மாதிரி ஹைட் 400 பிக்சல் ஆர் 500 பிக்சல் இந்த மாதிரி கொடுத்துருவாங்க. இப்படி கொடுத்தா என்ன ஆகும்னா அந்த 400 பிக்சல் தான் இருக்கும். ஸ்கிரீன் சைஸ் சேஞ்ச் பண்ணேன்னா அதுக்கேற்ற மாதிரி எனக்கு வந்து சேஞ்ச் ஆகாது. இன்னொன்னு என்ன பண்ணுவாங்கன்னா பெர்சன்டேஜ் கொடுப்பாங்க, பட் அதுவுமே வந்து கன்சிஸ்டண்டா இருக்குது. 80% அப்படின்னு அப்ளை பண்ணுவாங்க, பட் அதுவுமே வந்து கன்சிஸ்டண்டா இருக்காது. ஏன்னா அதோட பேரண்ட் ஹைட்டை டிபெண்ட் பண்ணியிருக்கும். ஸோ இப்போ வந்து என்ன பண்ண வேண்டியது இருக்குன்னா நீங்க உங்க பாடிக்கு போயிட்டு ஹைட் 100% தேவையில்லாம ஒரு பெரிய ஃப்ளோ போய்கிட்டு இருக்கும். லைக் அதோட பேரண்டோட ஹைட்ல 80% இது எடுத்துக்கும். ஸோ அப்போ என் பேரண்ட் வந்து எப்போதுமே ஃபுல் ஹைட் இருக்கணும், அதுக்கு என்ன வழி அப்படின்னு கொஞ்சம் தேவையில்லாம ஒரு ரிலேட்டிவ் அந்த கான்செப்ட்லாம் போற மாதிரி இருக்கும். அதெல்லாம் விட்டுட்டு என்னாலும் பரவாயில்ல, எனக்கு வந்து டிவைஸோட ஹைட்டை எனக்கு அப்படியே கொடுத்துரு அப்படின்னு நம்ம வச்சோம்னா irrespective of other element, மற்ற எலமெண்ட் பத்தி அது திங்க் பண்ணவே செய்யாது. டிவைஸோட ஹைட் எவ்வளவு இருக்கோ அதை அப்படியே இதுக்கு வந்து அப்ளை பண்ணிடுவோம். அது நமக்கு எவ்வளவுன்னு கூட தெரியாது, கண்ணுக்கு தெரியவே தெரியாது. அதுதான் அதுவே பார்த்துக்கும். அண்ட் இப்போ நம்ம பேக்ரவுண்ட் ரெட்டுக்கு பதிலா இப்போ வந்து நம்ம அடுத்த ப்ராப்ளம் ஸ்டேட் பண்ணி போறோம். ரெஃப்ரெஷ் பண்ணா நீங்க இமேஜ் தெரிஞ்சிச்சு. ஆனா இப்போ இந்த நம்ம ரெஃபரன்ஸ் வெப்சைட்ல பாத்தீங்கன்னா அந்த லேடி வந்து எப்போதுமே தெரிஞ்சுட்டே இருக்காங்க. அவங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது வந்து அந்த லேடிக்கு வந்து அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. என்ன ஹைட் சின்னதானாலும் பரவாயில்ல, அந்த லேடியை வந்து அவங்க மறைக்கிறதே இல்லை. இங்க வந்து ஒரு ஒயிட் கலர்ல ஓவர்லே போட்டிருக்காங்க. ஸ்டில் அந்த லேடி தெரியறது வந்து இம்பார்ட்டன்ட். யூஸ்வலா வந்து அந்த இமேஜோட இப்ப நீங்களே உங்க பர்சனல் போர்ட்ஃபோலியோ பண்ணிருக்கீங்க, உங்க போட்டோ தெரியணுங்கிறத நீங்க இம்பார்ட்டன்ட் அப்படின்னு வச்சிருப்பீங்க. அண்ட் அந்த லேடி வந்து ரைட் சைட் ஆஃப் தி இமேஜ்ல இருக்காங்க. பட் நம்ம இதுல வந்து பார்த்தோம்னா என்ன ஆயிருதுன்னா பெரிய டிவைஸா இருந்ததுன்னா மட்டும் அந்த லேடி தெரியறாங்க, சின்ன டிவைஸ்ல இருந்தா தெரியல. இதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா பேக்ரவுண்ட் சைஸ் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா, இப்ப நம்ம பேக்ரவுண்ட் இமேஜ் நம்ம கொடுத்துருக்கோம் இல்லையா, பேக்ரவுண்ட் இமேஜ் மட்டும் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அந்த இமேஜோட ஆக்சுவல் சைஸ் தான் வந்து ரெண்டர் ஆகும். அது வந்து ரீசைஸே ஆகாது. இப்ப இதோட சைஸ் வந்து சின்னதா இருந்துச்சுன்னா ஹீரோ பிஜியோட சைஸ் வந்து என் டிவைஸோட சைஸை விட சின்னதா இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப குட்டியா தெரியும். மீன்ஸ் இவ்வளவுதான் இருக்கும், இந்த ஏரியா வரைக்கும் தான் இருக்கும், இந்த சைஸ் எவ்வளவு இருக்கோ அவ்வளவுதான் இருக்கும். ரொம்ப பெருசா இருந்துச்சுன்னா எவ்வளவு ஷோ பண்ண முடியுமோ அவ்வளவுதான் ஷோ பண்ண முடியும், அதுக்கு மேல இருக்கிறது வந்து ஷோவே பண்ண முடியாது. பட் எனக்கு வந்து அப்படிலாம் இருக்கக்கூடாது, அதுவே அதுக்கு ஏதாவது அட்ஜஸ்ட் ஆகிட்டு நல்லா இருக்கும். பேக்ரவுண்ட் இமேஜ் சைஸ் வந்து எனக்கு தெரியாது, என் கண்ட்ரோல்ல இல்ல. நான் வந்து வேற ஒரு சைட்ல வந்து 3D போட்டிருக்கேன். ரியல் டைம்ல ஒரு டிசைனர் தருவாரு, அதை நான் யூஸ் பண்ணிப்பேன். ஆனா நம்ம வெப்பேஜ் வந்து எந்த டிவைஸ் ஓபன் பண்ணுவாங்க, எல்லா சைஸ்க்கும் என்னோட இமேஜ் வந்து அடாப்ட் ஆகிற மாதிரி வேணும், பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து அடாப்ட் ஆகிற மாதிரி வேணும் அப்படின்னா பேக்ரவுண்ட் சைஸ் அப்படின்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. அதுக்கு வந்து கண்டெய்ன் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா அந்த இமேஜ்ல ஃபுல் சைஸுமே, அந்த இமேஜ்ல எவ்வளவு இருக்கோ அது ஃபுல்லாமே இதுல தெரியுற மாதிரி இருக்கும். நான் கண்டெய்ன் கொடுத்தேன் அப்படின்னா இப்ப என்ன ஆகும்னா அதோட கோல் வந்து அந்த இமேஜ் ஃபுல்லாமே டிஸ்பிளே ஆயிடும். அது எம்டி ஏரியாவே, அதுல எந்த ஏரியாவும் ஹைடே ஆக கூடாது. பட் இதுல என்ன டிராபேக் வரும் அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு ரிப்பீட் ஆகும், ஒரே இமேஜ் ரிப்பீட் ஆகும். அதை வந்து நீங்க பேக்ரவுண்ட் ரிப்பீட் நன் கொடுக்கலாம்.
பேக்ரவுண்ட் ரிப்பீட், நோ ரிப்பீட் கொடுத்தீங்கன்னா திரும்ப திரும்ப வராது, ஒரு தடவை தான் வரும். பட் எம்டி ஸ்பேஸ் வந்து இந்த மாதிரி வரும். ஏன்னா இதோட கோல் வந்து எப்படி இருக்குன்னா, நீங்க பேக்ரவுண்ட் சைஸ் கண்டெயின் கொடுத்தீங்கன்னா அதோட கோல் என்னதான் இருக்கும்னா, எனக்கு வந்து அந்த இமேஜ் ஃபுல்லாமே தெரிஞ்சு ஆகணும் அவைலபிள் ஏரியால. ஓகே, நீங்க வந்து இப்போ இந்த டிவைஸோட ஹைட் வந்து நீங்க எவ்வளவு நாளும் சேஞ்ச் பண்ணீங்கனாலும் அந்த பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து எவ்வளவு காமிக்க முடியுமோ அவ்வளவு காமிச்சு இந்த ஆஸ்பெக்ட் ரேஷியோக்கு பெர்ஃபெக்ட். ஆனா என்னோட டிவைஸோட விட்த் அதிகமாகும் போது என்ன ஆகும்னா, நம்ம இமேஜோட ஆஸ்பெக்ட் ரேஷியோ படி விட்த்துக்கும் ஹைட்டுக்கும் சம்திங் இருக்கும். ஓகேவா? சோ இது வந்து இப்போ ஒரு சிலருக்கு இப்போ ஃப்ரெஷரா இருக்கவங்களுக்கு இது புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் டஃபா இருக்கும், அந்த விட்த் டு ஹைட் ரேஷியோ அப்படிங்கிறதெல்லாம். சோ நீங்க வந்து இப்போ எப்படி வச்சுக்கலாம்னா, அந்த இமேஜோட ஃபுல் ஏரியாவும் அந்த இமேஜ் எல்லாமே டிஸ்பிளேக்குள்ள வந்துடும். அதனால என்ன ஆகும்னா, ஒரு சில ஏரியா வந்து எம்டி ஆகும். ஓகேவா? ஃபுல்லதையும் காமிக்கணுங்கிறதுனால அந்த ஆஸ்பெக்ட் ரேஷியோ இஷ்யூ இருக்குங்கிறதுனால உங்களுக்கு வந்து எம்டி ஏரியா இருக்கதான் செய்யும். பட் என் ரெக்யர்மெண்ட் வந்து ஃபுல் இமேஜையும் காமிக்கிறது கிடையாது. என் ரெக்யர்மெண்ட் வந்து அந்த பேக்ரவுண்ட் இமேஜ் ஃபுல் ஏரியாவே ஆக்குபை பண்ணணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா, ஓகே, உங்க ரெக்யர்மெண்ட் இமேஜோட ஃபுல்லாதையும் காமிக்கணும்னு அவசியம் இல்லை. இதுல கொஞ்சம் பார்ட் வந்து தெரியாம போனாலும் எனக்கு கவலை இல்லை. ஆனா என் ஏரியா அந்த டிவ் இருக்குல்ல, அந்த ஹீரோ செக்ஷன் இருக்கு இல்லையா, அது ஃபுல்லாமே எனக்கு வந்து அந்த இமேஜ் அப்ளை ஆகணும் அப்படின்னா நீங்க என்ன கொடுக்கணும்னா, கவர். கவருங்கிறது நீங்க எது கூட கம்பேர் பண்ணிக்கலாம்னா, ஃபேஸ்புக்ல ஒரு கவர் போட்டோன்னு ஒண்ணு இருக்கும், பாத்துருக்கீங்களா? ஃபேஸ்புக்ல நீங்க எல்லாருமே கவர் போட்டோ வச்சிருப்பீங்க. அது என்ன பண்ணிடணும், ஈவன் தான் நீங்க பெரிய போட்டோ வச்சீங்க அப்படின்னாலும், அதாவது ஒரு வேற சைஸ் போட்டோ வச்சீங்கன்னாலும் அது ஒரு ஏரியா வச்சிருக்கும். அந்த ஏரியாவுக்குள்ள ஆக்கிபை பண்றது உனக்கு எவ்வளவு காமிக்கணும்னு நீ ஏன் முடிவு பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லுவோம். பட் இதே இது ப்ரொஃபைல் பிக்சர் வச்சீங்கன்னா மற்ற ஏரியால ஒயிட் அப்ளை பண்ணி கொடுக்கும். ஸோ இதுதான் வந்து பேக்ரவுண்ட் இமேஜுக்கும் வெறும் இமேஜுக்குள்ள டிஃபரன்ஸ். இங்க பேக்ரவுண்ட் இமேஜ்னா எனக்கு என்னோட எய்ம் எப்படி இருக்குன்னா, அந்த ஃபுல் ஏரியாவும் அப்ளை ஆகணும் அப்படிங்கிறது என்னோட கோலா இருக்கும். கிளியரா புரிஞ்சுச்சா? புரிஞ்சு. ஆனா இப்போ நீங்க Facebook சொன்ன மாதிரி Facebookல இருந்து ப்ரொஃபைல் பிக்சருக்கும் வந்து அந்த கவர் பேஜுக்கும் வந்து பிக்சல் சைஸ் கொடுத்துருப்பாங்க. நம்ம அந்த பிக்சலுக்குள்ள ரெடி பண்ணி வச்சிட்டாக்க ஆட்டோமேட்டிக்கா அந்த அடாப்ட் ஆகி நின்றோம். கரெக்ட். அது வந்து அவங்களோட ப்ரிஃபர்டு ஜோன். அவங்க வந்து என்ன சொல்றாங்க, சேஃப் ஜோன் மாதிரி வச்சிருப்பாங்க. இந்த சைஸ்ல கொடுத்தீங்கன்னா சேஃப் அப்படின்னு சொல்லிட்டு. பட் எல்லா யூசரும் அந்த மாதிரி கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்க. அப்போ வந்து என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா, ஃபேஸ்புக் என்ன பண்ணிடும் அப்படின்னா, நீ தப்பா கொடுத்துருக்க, நான் எதுவும் பண்ண முடியாது. ஏன் எய்ம் ஃபுல் ஏரியாவும் கவர் பண்ணி ஆகணும். ஸோ என்ன ஆகணும், அந்த இப்போதான் நான் கவர் போட்டோவுக்கு நான் நிக்கிற மாதிரி ஒரு போட்டோ போட்டுன்னு வச்சுக்கோங்க. என்னோட கவர் போட்டோவுக்கு நான் நிக்கிற மாதிரி ஒரு போட்டோ அப்லோட் பண்ணேன்னா, ஒண்ணு என் தலையை மட்டும் தான் காமிக்க முடியும், இல்லாட்டி காலை மட்டும் தான் காமிக்க முடியும். அப்படி ஒரு ஏரியா தான் செலக்ட் பண்ற மாதிரி இருக்கும். கரெக்டா? ஸோ அதுதான் வந்து ஆஸ்பெக்ட் ரேஷியோ அப்படிங்கிறது. எப்போ உங்க அவைலபிள் ஏரியால விட்த் ஜாஸ்தியா இருக்கு ஹைட்டை விட, அவைலபிள் ஏரியால விட்த் ஜாஸ்தியா இருக்கு ஹைட்டை விட, ஆனா நீங்க கொடுத்துருக்கிற இமேஜ்ல ஹைட் ஜாஸ்தியா இருக்கு விட்த்தை விட அப்படின்னா உங்களால வந்து பெர்ஃபெக்டா வைக்கவே முடியாது. இதுதான் வந்து காமன் சிம்பிள், காமன் கான்செப்ட். விட்த் ஜாஸ்தியா இருந்துச்சுன்னா இது தெரிஞ்சுக்கணும், நல்லா புரிஞ்சுக்கணும்னா நீங்க வந்து லேண்ட்ஸ்கேப் இமேஜ்னா என்ன, போர்ட்ரேட் இமேஜ்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? லேண்ட்ஸ்கேப் வெர்சஸ் போர்ட்ரேட் அப்படின்னு சொல்லுவோம். லேண்ட்ஸ்கேப்னா என்ன அப்படின்னா, விட்த் வந்து அதிகமா இருக்கும், ஹைட் கம்மியா இருக்கும். ஓகேவா? அவங்க மொபைல்ல எல்லாருமே ஸ்மார்ட் போன் யூஸ் பண்ணிருப்போம், அதுலயே பார்த்துருப்பீங்க லேண்ட்ஸ்கேப் மாடல், போர்ட்ரேட் மோடுன்னு வச்சிருப்போம். போர்ட்ரேட் மோடு அப்படின்னா ஹைட் அதிகமா இருக்கும், விட்த் கம்மியா இருக்கும். ஸோ நீங்க உங்க பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து எப்படி சூஸ் பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி ஏரியால எனக்கு ஃபுல் விட்த்துக்கு அப்ளை ஆகணும் அப்படிங்கிற மாதிரி கேஸா இருந்துச்சுன்னா நம்ம வந்து லேண்ட்ஸ்கேப் மாடல்ல தான் வந்து சூஸ் பண்ணணும். ஓகே, இப்போ நீங்க உங்க பர்சனல் போர்ட்ஃபோலியோவுக்கு இது கண்டிப்பா தேவைப்படும். பர்சனல் போர்ட்ஃபோலியோ வந்து ஒரு போர்ட்ரேட் மோடு வச்சு எனக்கு ஒரு போட்டோ எடுத்து கொடுறா அப்படின்னு சொல்லி அவன் போர்ட்ரேட் மோடுல அவங்க போன் வச்சுட்டு போட்டோ எடுத்து கொடுத்தானா இப்படி இருக்கும், வெர்டிகலா இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். அப்போ வந்து கண்டிப்பா அடி வாங்க தான் செய்யும். ஸோ இந்த மாதிரி லேண்ட்ஸ்கேப் மாடல்ல நீங்க வந்து ட்ரை பண்ணுங்க. இதே மாதிரி ஒன்று ட்ரை பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். லைக் லைட் பேக்ரவுண்ட்ல நீட்டா ஒரு சிஸ்டம் பாக்குற மாதிரி ஆர் சம்திங் ரொம்ப கச்ச கச்சன்னு இல்லாம எடுத்தீங்கன்னா உங்களோட ஃபேஸ் வந்து நல்லா பிரைட்டா தெரியும். பட் இது ஸ்டுடியோல போய் எடுத்திருக்காங்க, இந்த அளவுக்கு குவாலிட்டி நம்ம எதிர்பார்க்க முடியாது. பட் சம்வாட். ஸோ இப்போ இந்த ரெண்டு கான்செப்டும் மட்டும். இதுக்கடுத்து நமக்கு இருக்கிறது என்னன்னா இந்த டெக்ஸ்ட். இப்போ நம்ம மறைச்சு வச்சிருக்கிறதெல்லாம் திரும்ப எடுத்துட்டு வந்துடலாம்.
ஹெடர் ஃபோல்டர் எடுத்துட்டு வந்துட்டேன். சிஎஸ்எஸ்லையும் ஏதாவது ஒண்ணு பண்ணியிருந்தாலே போதும். ஒன்றும் டிஸ்பிளே நான் ஆர் அங்கே டெலீட் பண்ணியிருந்தாலே போதும். சரி, அடுத்து நமக்கு என்ன தேவை அப்படின்னா அந்த கண்டெய்னர் கண்டுபிடிக்கணும். பட் இங்க வந்து பாத்தீங்கன்னா சென்டர்ல தான் இருக்கு டெக்ஸ்டே, லெஃப்ட் ரைட்லன்னு எதுவுமே இல்லை. அதாவது ஐ மீன் சென்டர் லைன்ல தான் இருக்கு. இந்த மாதிரி கேஸா இருந்துச்சுன்னா நீங்க வந்து கண்டெய்னர் போடணுங்கிற அவசியம் இல்லை. பட் நான் என்ன சொல்லுவேன்னா இப்போதைக்கு நீங்க அதை போட்டே பழகிக்கோங்க. எந்த ஒரு செக்ஷனா இருந்தாலும் உள்ளுக்குள்ள கண்டிப்பா கண்டெய்னர் இருக்கணும் அப்படிங்கிற ஹேபிட்டே வச்சுக்கலாம், ப்ராக்டிஸ்க்காக வச்சுக்கலாம், பட் நாட் மேண்டேட்ரி. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம்னா இங்க வந்து ஃபுல் வீட்டே இருக்குதுன்னு வச்சுக்கலாம். நீங்க கண்டெய்னர் கொடுத்தாலும் ஒண்ணுதான், ஃப்ளூயிட் கொடுத்தாலும் ஒண்ணுதான் இந்த இடத்த பொறுத்த வரைக்கும். அதுக்குள்ள கண்டெய்னர் கூட நான் என்ன கிளாஸ் பண்ணணும், ஒரு பர்டிகுலர் கிளாஸ் சொல்லியிருந்தேன் நம்ம லாஸ்ட் செக்ஷன் படிக்கிறப்பவே. முடியுமா அது சாட்ல போட முடியும். கண்டெய்னர் கூட நம்ம வந்து இந்த கிளாஸ் என்ன போடுவோம், ட்ரை கண்டெய்னருக்குள்ள நம்ம வந்து ரோ தான் போடணும். அந்த ரோக்குள்ள காலம் தான் போடணும். கால் 1 to 1ல இருந்து 12 வரைக்கும் எது வேணா இருக்கலாம். இப்ப நம்ம இருக்கிறதே ஒரே ஒரு பாக்ஸ் தான், அந்த பாக்ஸ் ஃபுல் விட்டே ஆகவே பண்ணணும். அதனால காலம் 12 கொடுத்துக்கலாம். அண்ட் இதுக்குள்ள எனக்கு என்ன இருக்குன்னா ஒரு ஹெட்டிங் டேக் இருக்கு, கெல்லி ஆடம்ஸ்னு. ஸோ இது வந்து பார்க்க டிஸ்பிளே ஹைட்டிங் மாதிரி இருக்கு, யூஸ்வலா இருக்கு, லோகோவோட பெருசா இருக்கு. ஸோ இதுக்கு H1 டிஸ்பிளேங்கிறது நம்ம டைப்போகிராஃபில பார்த்தோம், நான் டேரக்டா போட்டேன். கெல்லி ஆடம்ஸ் அதுக்கப்புறம் ஒரு பேராகிராஃப் இருக்கு, அது கொஞ்சம் பெரிய சைஸ் இருக்கு யூஸ்வலா இருக்க பேராகிராஃபோட. அதனால அதுக்கு லீடு கொடுத்துருவேன். அதுக்கு அடுத்து அபோட் மீன் ஒரு லிங்க் இருக்கு. ஆக்சுவலா லிங்க் வந்து ஏ டேக், நீங்க ஏ டேக்னு போடலாம். பட் இங்க வந்து H1 அண்ட் பேராகிராஃப் ரெண்டுமே வந்து பிளாக் எலமெண்ட். ஓகேவா, H1 பேராகிராஃபும் பிளாக் எலமெண்ட். அதனால பிளாக் எலமெண்ட்டுக்கு அடுத்ததா பிளாக் எலமெண்ட்டுக்குள்ள ஒரு இன்லைன் போட்டீங்கன்னா ஃபைன். அந்த பேராகிராஃப்குள்ள முடிகிறதுக்கு முன்னாடி ஒரு இன்லைன் எலமெண்ட் ஒரு ஏ டேக் போட்டா தப்பு கிடையாது. பட் அதுக்கு அடுத்து சிப்ளிங்ஸ்ன்னு சொல்லுவோம். இங்க வந்து H1 P சிப்ளிங்ஸ் பக்கத்துல இருக்கிறவங்க, அது பக்கத்துல இன்னொரு இன்லைன் எலமெண்ட் வர்றது வந்து கொஞ்சம் அலைன்மெண்ட் இஷ்யூ வரும். அதனால இவ போட்டுட்டு ரிவ்யூக்குள்ள ரைட் டேக் பண்ணலாம். அபோட் மீங்கிற லிங்க் இருக்கு, இதை கிளிக் பண்ணா அபோட் மீங்கிற பேஜ் போகும். இப்போதைக்கு நான் அந்த பேஜ் ரெடி ஆகலைனாலும் கிளிக் பண்ணுவேங்கிற நம்பிக்கையில அபோட் மீ.html அப்படின்னு வச்சுக்கிறேன். பார்க்கலாம். அண்ட் இதுல எதுவும் டவுட்ஸ் இருக்கா நினைக்கிறேன். இது டைப்போகிராஃபில பார்த்த கிளாஸ் நேம்ஸ் தான், அதனால டேரக்டா போட்டேன். எனக்கு ஞாபகம் இருந்துச்சு, உங்களுக்கு ஞாபகம் இருந்துச்சுன்னா நல்லது, இல்லைன்னா நீங்க இப்போ டைப்போகிராஃபியை ரெஃபர் பண்ணி பார்க்க வேண்டியது இருக்கும். இல்லையா, ரொம்ப பெருசா டிஸ்பிளே 1 தேவையில்லை, டிஸ்பிளே சேமா இருக்கு.
அண்ட் அபவுட் மீ வந்து பார்த்தா இங்க ஒரு பட்டன். ஸோ பட்டனுக்குன்னு ஒரு கிளாஸ் நேம் இருக்கு. நம்ம பார்க்கல, அதனால நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். பட்டன்ஸ் யூஸ்வலா ஒரு பேஜுக்கு தேவையான பேசிக் பட்டன்ஸ் எல்லாமே இருக்கும். அண்ட் இந்த மாதிரி பிரைமரி பட்டன்னா மெயினா அந்த பேஜ்ல யூஸ் பண்ணிக்கிற பட்டன். இந்த சைட்ல போய் பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் காமனா இந்த பட்டன் தான் யூஸ் பண்ணிருப்பாங்க, இந்த கலர் தான் யூஸ் பண்ணிருப்பாங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா தெரியும், இந்த கலர் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. கான்டாக்டர்ஸ் எங்கெல்லாம் ஃபார்ம் லிங்க் எல்லாம் இருக்கோ அது எல்லாமே அந்த பட்டன் தான் யூஸ் பண்ணுவாங்க. அது மட்டும் பிரிடாமினா தெரியும். அந்த பேஜுக்கு போனீங்கன்னா உங்க கண்ணுக்கு வந்து அது தெரியும். அந்த மாதிரி அதுக்கு வச்சிருப்பாங்க. அந்த பட்டன் தான் பிரைமரி பட்டன் சொல்லுவாங்க. ஸோ அந்த பட்டனை அப்ளை பண்றதுக்கு கிளாஸ் நம்ம சைட்ல இருந்து எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி வேணும் அப்படின்னா நீங்க வந்து கிளாஸ் பட்டன் பிரைமரி கொடுக்கணும். இது வந்து பட்டன்கிற டேக் யூஸ் பண்ணலாம், பட் அது ஃபார்ம்ஸ் படிக்கிறப்போ யூஸ் பண்ணணும். பட் இங்க வந்து நம்ம லிங்கா தான் யூஸ் பண்றோம். பட்டன் ஸ்பேஸ் பட்டன் பிரைமரி பிடிஎன் ஐக்கன் பிரைமரி கொடுத்தா போதும். இந்த டிஃபால்ட் ஸ்டைல் கிடைச்சிடும். இதுக்கப்புறம் நமக்கு இந்த மாதிரி இம்ப்ரூவ் பண்ணிக்கிறது நம்ம ஸ்டைல் இல்லை. இப்ப எனக்கு என்ன ஆகணும் அப்படின்னா இந்த செக்ஷன் வந்து வெர்டிகலி சென்டர் ஆகும், ஹரிசாண்டலி சென்டர் ஆகும். இப்ப நம்ம ரெஃபரன்ஸ் சைட்ல வந்து பாத்தீங்கன்னா சைட்ல பாத்தீங்கன்னா வெர்டிகலாவும் இந்த செக்ஷன் வந்து சென்டர்ல இருக்கு, ஹரிசாண்டலாவும் சென்டரா இருக்கு. ஸோ இது வந்து எதை இந்த மாதிரி பொசிஷன் பண்ணுவோம்னா மோஸ்ட்லி இந்த காலம் தான் இந்த மாதிரி வெர்டிகலியும் ஹரிசாண்டலையும் சென்டர் பண்ண ட்ரை பண்ணுவோம். ஸோ அதை பண்றதுக்கு இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா லேஅவுட் போறேன், காலம்ஸ் போறேன், வெர்டிகல் அலைன்மெண்ட் இந்த 3 விதமா பண்ணலாம். இதுல எக்ஸாம்பிள் கூட கீழே எழுதியிருப்பாங்க. இந்த மாதிரி ஃபர்ஸ்டே வரணும் அப்படின்னா அலைன் ஐட்டம்ஸ் ஸ்டார்ட்னு கொடுக்கணும் ரோவுக்கு. இல்ல சென்டர்ல வரணும், வெர்டிகலி சென்டர்ல வரணும் அப்படின்னா அலைன் ஐட்டம்ஸ் சென்டர் போடணும். பாட்டம்ல வரணும்னா அலைன் ஐட்டம்ஸ் எண்டு கொடுக்கணும். ஸோ இந்த கிளாஸ் நேம் நான் ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணிக்கிறேன். ஆனா இது ஒர்க் ஆகாது, ஏன்னு நான் சொல்றேன். அலைன் ஐட்டம் சென்டர் கொடுத்தாச்சு. அதுக்கடுத்து இதுலயுமே சென்டர்ல வரணும். காலம் வந்து வெர்டிகலி சென்டர் பண்ணட்டும், இப்போ ஹரிசாண்டலாவும் சென்டர்ல வரணும். அதுக்கு வந்து என்னது இது வந்து ஒரு பர்டிகுலர் டிவோ மட்டும் ஒரு ஸ்பெசிபிக் காலம் மட்டும் வைக்கிறதுக்கு எழுதிருக்காங்க. எனக்கு மொத்தமாவே அந்த ரோக்கே கொடுக்குற மாதிரி வச்சா கூட ஓகே தான். இப்போ வந்து இந்த ஃபர்ஸ்ட் இது வந்து பாத்தீங்கன்னா லெஃப்ட்ல இருந்து ஒண்ணுன்னா அலைன் ஆயிருக்கு. செகண்டரிக்கு வந்து சென்டர் வச்சு அலைன் ஆயிருக்கு. சென்டர்ல இருந்து லெஃப்ட்ல ஒன்று ரைட்ல ஒன்று ஆயிருக்கு. இது வந்து ரைட்ல ஒன்று ரைட்ல இருந்து அலைன் ஆயிருக்கு. நமக்கு எது வேணும்? இது வேணும். சென்டர்ல இருந்து அலைன் ஆகும். ஸோ அதுக்கு வந்து ஜஸ்டிஃபை இதையும் காப்பி பண்ணி ரோல போட்டுட்டு என்னோட பேஜ் வந்து பார்த்தேன்னா ஹரிசாண்டலா சென்டர் ஆகும். ஸோ ஹரிசாண்டலா ஓகே, நம்ம காலம் 12 கொடுத்துட்டோமா? வந்து இப்போ நான் கொடுத்துருக்கேன். காலமோட விட்ட சின்னது பண்ணாதான் எனக்கு வந்து சென்டர் ஆயிருக்காங்கிறது தெரியும். ஸோ 6 கொடுக்குறேன். பாத்தீங்கன்னா மொத்தம் ரோவோட விட்ல இது வந்து சென்டர்ல வந்துச்சு. ரோவோட மொத்த விட்ல இது வந்து காலம் வந்து சென்டர்ல இருக்கிற மாதிரி ஆயிடுச்சு. பட் இன்னும் லெஃப்ட் அலைன் ஆயிருக்க காரணம் வந்து நம்ம இதுக்குள்ள இருக்கிற ஒரு எலமெண்ட்டும் டெக்ஸ்ட் அலைன் சென்டர் பண்ணணும்.
கரெக்டா டெக்ஸ்ட் அலைன் சென்டர் பண்ணாதான் மொத்தத்துக்கும் சென்டர் வரும். டிஃபால்ட்டா எல்லா எலமெண்ட்டுமே வந்து லெஃப்ட்ல இருந்து அலைன் ஆயிருக்கும். ஸோ ஐ திங்க் எனக்கு இது கூட மேண்டேட்டரி இல்லை. நம்ம ஹரிசானலா சென்டர் பண்ணணும் கூட நீட் இல்லை. ஏன்னா டெக்ஸ்ட் லைன் சென்டர் பண்ணாலே போதும். அதுக்கு பூட்ஸ்ட்ராப்ல ஒரு கிளாஸ் இருக்கு, டெக்ஸ்ட். இதுக்கான ஒரு செக்லிஸ்ட் என்கிட்ட இருக்கு, அதை நான் ஷேர் பண்றேன். இந்த எலமெண்ட்ல உங்களுக்கு சென்டர் லைன் ஆகணும். டெக்ஸ்ட் சென்டர் ஆயிரும். பட் இப்ப பிரச்சனைனா வெர்டிகலி சென்டர் ஆகல. பட் இங்க நம்ம பூட்ஸ்ட்ராப்ல வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இந்த கிளாஸ் நேம் கொடுத்தா அலைன் ஐட்டம் சென்டர் கொடுத்தா, அலைன் ஐட்டம்ஸ் சென்டர் கொடுத்தா எனக்கு வந்து வெர்டிகலி சென்டர் ஆகும்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா வெர்டிகலி சென்டர் ஆகல. இவன் தான் நான் கரெக்டாவே கொடுத்தேன் அப்படின்னாலும் ஏன் அப்படின்னு ஏதாச்சும் சொல்ல முடியுமா? ஏதாச்சும் கெஸ் பண்ண முடியுமா? ஆக்சுவலா வெர்டிகலி சென்டர் ஆகிடும் இங்க வந்துடும், ஆனா வரல. எனி ஐடியா ஒய்? சும்மா கெஸ் பண்ண முடியுமா? Yes. Okay, sir. No idea. ஓகே, இவங்க இங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த ஒரு கலர் கொடுத்துருக்காங்க இல்லையா, ஒரு லைட் கலர், அதுதான் ரோவோட ஹைட். ஓகே, ரோவோட ஹைட் அவ்வளவு. அந்த ஹைட்ல காலம் வந்து சென்டர்ல வரும். அந்த ரோ எவ்வளவு ஹைட் ஆக்கியபை பண்ணிருக்கோ அதுல சென்டர்ல நமக்கு வந்து என்ன வரும் அப்படின்னா அந்த காலம் வரும். ஓகே, பட் நம்ம இங்க வந்து என்ன பண்ணிருக்கோம், அந்த 100% ஹைட் வந்து ஹீரோவுக்கு தான் கொடுத்துருக்கோம். இந்த ஹீரோ இருக்குல்ல, அதுக்குதான் கொடுத்துருக்கோமே தவிர இந்த ரோவுக்கு நம்ம கொடுக்கவே இல்லை. சோ இந்த ரோவுக்கு நான் வந்து ஹைட்டு கொடுத்தேன்னா, எப்போ அந்த ரோவுக்கு வந்து நான் ஹைட் 100% கொடுக்குறனோ அப்போ வந்து என்ன ஆயிரும்னா இந்த ரோவோட அவைலபிள் சைஸுமே அதிகமாயிரும். ஓகே, எப்போதும் ஹைட் கொடுக்கறதுக்கு முன்னால ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்க ஹைட்னு ஒன்னும் ஒரு எலமெண்ட்டுக்கு அப்ளை பண்ணல அப்படின்னா, ஹைட் அப்படின்னு சொல்லி ஹைட்டோ ஆர் மின் ஹைட்டோ பேடிங்கோ மார்ஜினோ அது வந்து நீங்க அப்ளை பண்ணல அப்படின்னா, நம்ம பாக்ஸ் மாடல் வேற பார்க்கல இல்லையா, சோ அது எதுவுமே அப்ளை பண்ணல அப்படின்னா என்ன அர்த்தம், அது எவ்வளவு இடத்த ஆக்குபை பண்ணிக்கும்னா அதோட சைல்டு இருக்கும்ல, அந்த டிவுக்குள்ள அந்த எலமெண்ட்டுக்குள்ள மற்ற எலமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும்ல, அது எவ்வளவு ஹைட் ஆக்குபை பண்ணுதோ அதுதான் இதோட ஹைட்டாவும். எப்போ இவனுக்குன்னு ஒரு பர்டிகுலர் ஹைட் இல்லையோ அப்ப என்ன ஆகும், அவனோட சைல்டு எவ்வளவு ஹைட் எடுத்துப்பானோ அதுதான் எடுத்துப்பான். அதுதான் இவன் வந்து அப்ளை பண்ணிப்பான் என்னோட ஹைட் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து என்ன பண்ணும், என்ன சைல்ட பொறுத்தலாம் இல்ல, எனக்குன்னு ஒரு ஹைட் வேணும், ஏன்னா அதை வச்சுதான் நான் அலைனே பண்ண வேண்டியது இருக்கு அப்படிங்கிற மாதிரி சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா நீங்க வந்து இந்த ரோக்கு வெர்டிகல் ஹைட்டு 100 VH கொடுத்துடலாம். ஓகே, சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஹீரோவுக்கு நீங்க வந்து ஆக்சுவலா 100 VH கொடுக்கணும்னு அவசியமே இல்லை. ஏன்னா இதுக்கு 100 VH கொடுத்துட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா இதோட பேரண்ட் யாரு, கண்டெய்னர் ஃப்ளூயிட், அவன் இந்த ஹைட் எடுத்துப்பான். ஏன் இப்ப வந்து நம்ம ஒரு ரூல்ஸ் சொன்னோம், சைல்டோட ஹைட்டை ஆட்டோமேட்டிக்கா பேரண்ட் எடுத்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு. சோ கண்டெய்னர் ஃப்ளூயிட் டிஃபால்ட்டா அந்த 100 VH எவ்வளவோ அது வந்துடும். சோ அது வந்துருச்சுன்னு என்ன அர்த்தம், இந்த ஹீரோவுக்கு எதை எடுத்துக்கும், அந்த கண்டெய்னரோட ஹைட்டை தான் எடுத்துக்கும். சோ இப்போ இந்த ஹைட் நீங்க தூக்குனீங்கனாலும் உங்களுக்கு எதுவுமே ஆகாது எப்போதும். ஓகே, இப்ப திரும்ப அந்த ஆக்சுவல் ஃபார்முலா கொடுக்க வரேன், எடுக்க ட்ரை பண்ணிட்டு வரேன். எப்போதும் நீங்க வந்துட்டு ஹைட்டை சைல்டுக்கு கொடுக்க ட்ரை பண்ணணும். ஓகேவா, அதுக்காக இப்ப நான் அந்த ஹைட்டை கொண்டு போய் காலம் 12 கொடுத்தேன்னா சொதப்பிடும். ஏன்னா காலம் 12 வந்து இதுக்கு மேல போக கூடாது அப்படின்னா தான் வெர்டிகலி சென்டர் லைன் பண்ண முடியும். இதுக்கு நான் வந்து 100 VH கொடுத்துட்டேன்னா டாப் டு பாட்டம் வந்துடும் இந்த காலமே. அதனால
என்னால வெர்டிகல் லைன் சென்டரே பண்ண முடியாது. எல்லாமே வந்து அப்படியே தொங்கிட்டு கிடக்கும். இது எல்லாமே மேல இருந்து இருக்கும். ஸோ நான் வந்து இந்த ரோக்கு தான் வெர்டிகல் ஹைட் 100 VH கொடுக்கணும். ஸோ தட் ஹீரோவுக்கு கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஓகேவா? புரியுதா? ஃபாலோ பண்ண முடியுதா? எஸ், நோ. நான் என்ன சொல்ல வந்தேன்னா, எப்போதும் ஹைட் வந்து சைல்டுக்கு கொடுக்க ட்ரை பண்ணணும் பேரண்டை விட. ஸோ தட் பேரண்ட்டுக்கு டிஃபால்ட்டா நம்ம சைல்டு கொடுக்குற ஹைட் எடுத்துக்கணும். இதுதான் நான் சொல்ல வந்த மெசேஜ். ஃபைன் அண்ட் கிளியர். கிளியர்னா கிளியர். இப்போ பேரண்ட்க்கு கொடுக்க வேணா சைல்டு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லுங்க. ஸோ நமக்கு இங்க பேரண்ட் வந்து கண்டெய்னர் ஃப்ளூயிட் அதுதானே? இங்க வந்து ஆக்சுவல் பேரண்ட் வந்து ஹீரோ தான் பேரண்ட், டோட்டல் பேரண்ட். நம்ம வந்து ஹீரோக்கு தான் வெர்டிகல் ஹைட் வந்து 100 VH கொடுத்துருந்தோம். ஆனா எனக்கு ரோவும் தேவைப்படுது. ரோவும் 100 இந்த ஹைட் எடுத்தாதான் கெல்லி ஆடம்ஸை வெர்டிகலி சென்டர் பண்ண முடியும் இந்த செக்ஷன், இந்த பாக்ஸ். அதனால என்ன பண்றேன்னா இதுக்கே நான் வந்து 100% இப்போ நம்ம இங்க இன்லைன் எழுதியிருக்கோம்ல ஸ்டைல் ஹைட் 100 VHன்னு. இப்போ அது வந்து பூட் ஸ்டாப்போடது ஓவர் ரைட் பண்ற மாதிரி தானே? அது வந்து அடுத்த பிரச்சனை. அதை வந்து நம்ம இப்ப சால்வ் பண்ணணும். இப்பதான் டெம்பரவரியா தான் எழுதி வச்சிருக்கேன். ஓகே ஓகே ஓகே. இது வந்து நம்ம அதுக்கப்புறம் சிஎஸ்எஸ் இப்போ சொல்லுங்க. இப்போ வந்து சிஎஸ்எஸ்ல நம்ம இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது நமக்கு ஒரு கொஸ்டின் வரும். இதுக்கு முன்னாடி நீங்க தானே சொன்னீங்க பூட் ஸ்டாப் கிளாஸ் பக்கத்துல எதுவுமே எழுதக்கூடாதுன்ட்டு. இப்ப நம்ம எழுதுறோமே அப்படின்னு ஒரு கொஸ்டின் வரும். ஸோ அதை நம்ம அடுத்து பார்ப்போம். இப்போ இது வரைக்கும் ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு கிளியர் ஆகும். எப்போதுமே வந்து ஹைட் வந்து நம்ம சைல்டுக்கு தான் கொடுக்க ட்ரை பண்ணணும் பேரண்ட்டை விட. ஓகே. பட் ஆனா நம்ம இங்க பேரண்ட்டுக்கும் கொடுத்துருக்கோம். பேரண்ட் கொடுத்துருவோம். இப்போ தூக்கி விட்டுருவோம். இப்போ நம்ம சைல்டுக்கு கொடுத்ததும் நம்ம பேரண்ட்டுக்கு தூக்கிடலாம். தேவையில்லை. எதுங்க டெலிட் பண்ணிட்டேன். ஓகே ப்ரோ. இப்போ அதுக்கப்புறம் இந்த கிளாஸ் நேம் நம்ம ரோன்றது ஒரு கிளாஸ், அப்புறம் அலைன் ஐட்டம் சென்டர் அது ஒரு கிளாஸ். இப்படி மொத்தமாவும் கொடுக்கலாமா? ஒரே ஒரு எலமெண்ட்டுக்கு மோர் தென் ஒன் கிளாஸஸ் இருக்கலாம். ஓகே. இது எல்லாமே நானா கூட கொடுக்கல. இங்க இருந்து அப்படியே எடுத்து இங்க இருந்து பாத்தீங்க பூட் ஸ்டாப்ல இருந்து பாத்தீங்கன்னா ரோ ஸ்பேஸ் லைன் ஐட்டம் ஸ்டார்ட் அங்க இருந்தா நம்ம எடுக்கலாம். இட் இஸ் அக்செப்டபிள். பட் எது ஒர்க் அவுட் ஆகாதுன்னா அலைன் ஐட்டம் ஸ்டார்ட்டும் கொடுத்து அலைன் ஐட்டம் சென்டரும் சேர்த்து கொடுத்தீங்கன்னா ஒர்க் ஆகாது. இந்த சினாரியோல ரெண்டுல ஏதாவது ஒண்ணுதான் ஒர்க் ஆகும். ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து யோசிக்கணும். வேற வேற அலைன்மெண்ட் மாதிரி இருக்க கிளாஸ் கொடுத்தா வேற வேற அலைன்மெண்ட் ஒர்க் ஆகும். இப்போ டிஸ்பிளே 1 டிஸ்பிளே 3 டிஸ்பிளே 1 கொடுத்தா ஒர்க் ஆகாது. அந்த மாதிரி ஒர்க் ஆகாது. ஏதாவது ஒண்ணுதான் எடுத்து அது எதுக்கு எடுத்துக்கணும்னா எதுக்கு வந்து லாஸ்டா ஸ்டைல் எழுதிருக்காங்க. டிஸ்பிளே 1க்கு லாஸ்டா எழுதிருக்காங்களா இல்லாட்டி டிஸ்பிளே 3க்கு லாஸ்டா எழுதிருக்காங்களாங்கிறத பார்த்துட்டு அதை வச்சு அப்படி லாஸ்டா எழுதிருக்காங்கன்னா பூட் ஸ்டாப்ல எதுக்கு லாஸ்டா? அவங்களோட சிஎஸ்எஸ். ஓகே ஓகே ப்ரோ. ஸோ அடுத்து இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிடலாமா? நிறைய பேர்கிட்ட இருந்து நீங்க பதில் வரல. ஓகே. ஸோ வந்து என்னோட முதல் வேலை இதை தூக்கி விட்டுலாம். அண்ட் ஹீரோல இருக்கிற ரோவுக்கு நம்ம எழுதணும். இப்படி எழுதுனா எனக்கு அவுட்புட் வந்துடும். எனக்கு அவுட்புட் வந்துருச்சு. பெர்ஃபெக்டா வந்துருச்சு. இப்போ நீங்க என்ன ஸ்கிரீன் சைஸ் போட்டீங்கனாலும் அது வெர்டிகலி சென்டர் ஆயிரும். எல்லாமே நீட்டா தான் இருக்கும். பட் இப்படி பண்ணலாமா? நான் எழுதியிருக்க சிஎஸ்எஸ் வந்து கரெக்டா? இதில் ஏதாவது பிழை இருக்கிறதா? மிஸ்டேக்ஸ்? இருக்கிறது என்றால் இருக்கிறது என்று கூறலாம். நானே சொல்லிட்டுமா பிள்ளைய?
நம்ம வந்து முன்னாடியே படிச்சிருந்தோம். பூட்ஸ்ட்ராப்போட கிளாஸ் நேம்க்கு நம்ம எந்த ஸ்டைலுமே அப்ளை பண்ணக்கூடாது. பட் ரோங்கிறது வந்து பூட்ஸ்ட்ராப்போட கிளாஸ் நேம். கரெக்டா? இந்த மாதிரி நம்ம வந்து பண்ணக்கூடாது. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், ரோ பக்கத்துல கிளாஸ் நேம் எழுதலாம். ஃபுல் ஹைட் அப்படின்னு நான் கிளாஸ் நேம் எழுதுறேன். கிளாஸ் நேமுக்கு இப்போ கொடுத்தீங்கன்னா தப்பு கிடையாது. CSS டாட் இருக்கும், HTML டாட் இருக்காது. HTML அந்த கிளாஸ் நேம் ரெஃபர் பண்ணும்போது கிளாஸ் டாட் இருக்காது. இதுதான் சின்டாக்ஸ். எப்படி எழுதுனீங்கன்னா இது வந்து அக்செப்டபிள். ஆனா இதுலயும் ஒரு தப்பு இருக்கு. என்னன்னா பூட்ஸ்ட்ராப்போட கிளாஸ் நேம் இருக்கும்போது பக்கத்துல நம்மளே கிளாஸ் நேம் எழுதக்கூடாதுன்னு சொன்னேன். கரெக்டா? ஸோ நம்ம 2 ரூல்ஸை வந்து இது மீறுது. ஃபர்ஸ்ட் டைரக்டா ரோவுக்குன்னு கிளாஸ் நேம் எழுதுனா அதுவும் தப்பு. ஏன்னா பூட்ஸ்ட்ராப்போட கிளாஸ் நேமுக்கு நம்ம ஸ்டைல் எழுதக்கூடாது. ரெண்டாவது சரி நானா ஒரு கிளாஸ் நேம் போட்டு ஸ்டைல் எழுதிக்கிறேன் அப்படின்னா அங்கேயும் தப்பு. ஏன்னா பூட்ஸ்ட்ராப் கிளாஸ் நேம் இருக்கும் பக்கத்துல மேக்ஸிமம் இன்னொரு கிளாஸ் நேம் எழுதக்கூடாதுன்னு சொல்லியிருந்தோம். ஓகேவா? ஆனா இந்த சினாரியோட நம்ம இப்படி அச்சீவ் பண்ணிதான் ஆகும். ஆனா ஒரு விஷயம் நம்ம வந்து இதுல நோட் பண்ணணும். என்னன்னா இந்த ரோக்கு நானா ஒரு ஸ்டைல் எழுதிருக்கேன். கரெக்டா? இது ஹைட் 100 VHன்னு. இப்ப நான் அந்த பேஜ் கீழே ஸ்க்ரால் பண்ணி பார்த்தேன்னா இந்த இதுல பார்த்தேன்னா ரோக்குன்னு பூட்ஸ்ட்ராப் என்ன ஸ்டைல்லாம் அப்ளை பண்ணிச்சோ அது எல்லாமே வரும். இங்க ரோக்கு பூட்ஸ்ட்ராப் என்ன ஸ்டைல்லாம் அப்ளை பண்ணிச்சோ அதெல்லாம் வரும். அதுல எந்த காரணத்தை கொண்டும் ஹைட் இருக்கவே கூடாது. நீங்களா கஷ்டமா ஒரு கிளாஸ் நேம் ஒரு ஸ்டைல் எழுதுனீங்க இல்லையா, ஹைட் எழுதுவீங்க, பேக்ரவுண்ட் எழுதுவீங்க, பேடிங் மார்ஜின் பிளா 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 என்னன்னா எழுதுவீங்க. ஆனா அந்த ஸ்டைல பூட்ஸ்ட்ராப் அந்த பர்டிகுலர் கிளாஸ் நேம் எதுக்குமே அப்ளை பண்ணிருக்க கூடாது. நம்ம ஸ்க்ரால் பண்ணி பார்க்கலாம். ரோக்கு அவங்க என்ன எழுதிருக்காங்கன்னா கட்டர்னு என்னமோ எழுதிருக்காங்க, டிஸ்பிளே ஃபிளெக்ஸ் மார்ஜின் மார்ஜின் மார்ஜின். ஓகே, ஹைட் இல்ல. ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இட் இஸ் ஓகே. பூட்ஸ்ட்ராப்போட கிளாஸ் நேம் பக்கத்துல இன்னொரு கிளாஸ் நேம் எழுதும் போது நம்ம எழுதின ஸ்டைலு பூட்ஸ்ட்ராப்போட ஸ்டைல ஓவர் ரைட் பண்ணலன்னா, இப்போ வந்து டிஸ்பிளே ஃபிளெக்ஸ் போட்டிருக்காங்களா, இங்க வந்து நான் வந்து டிஸ்பிளே பிளாக் அப்படின்னு போட்டேன்னா தப்பு. இட்ஸ் அ மிஸ்டேக், இட்ஸ் அ பிளண்டர் மிஸ்டேக். ஏன்னா ரோன்னு ஒண்ணு போட்டேன்னா அவன் வந்து டிஸ்பிளே ஃபிளெக்ஸ் எழுதியிருக்கான். அது வந்து ஒரு பர்பஸ்க்காக தான் அவன் எழுதியிருப்பான். நான் அதை போய் டிஸ்பிளே பிளாக் கொடுத்தேன்னா கண்டிப்பா லேஅவுட் உடையும். ஏதாச்சும் ஒரு இடத்துல தப்பு வரும். இப்போ வரலனாலும் பின்னால பிரச்சனை வரும். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல இது வந்து தப்பு. அப்படின்னா நான் ரோவே யூஸ் பண்ணிடக்கூடாது, ரோவே விட்டுறணும். ரோவே இல்லாம நானே பாத்துக்கிறேன், அவனோடதே வேண்டாம் அப்படின்னு எழுத தோணும். அப்படி இல்லைன்னா அவனோட வழியிலே தான் நம்ம அப்ளை பண்ணணும். பட் வெர்டிகல் ஹைட்னு நான் வந்து அப்ளை பண்ணல. ஸோ திஸ் இஸ் ஓகே. பக்கத்துல ஒரு கிளாஸ் நேம் எழுதலாம். ஓகேவா? இதுதான் வந்து அந்த ரூல். நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது சொல்லியிருந்திருப்பேன். சம்டைம்ஸ் நம்ம வந்து பூட்ஸ்ட்ராப்போட கிளாஸ் பக்கத்திலேயே இன்னொரு கிளாஸ் நேம் எழுத வேண்டிய சிச்சுவேஷன் வரலாம். தட் இஸ் ஓகே. பட் ஒரு பர்பஸ் இருக்கணும், ஒரு கிளியர் டெஃபினேஷன் இருக்கணும். என்ன டெஃபினேஷன்? நான் எழுதுன ஸ்டைல் ஓவர் ரைட்டே பண்ணாது பூட்ஸ்ட்ராப்போட சிஎஸ்எஸ், பூட்ஸ்ட்ராப் எழுதுன ஸ்டைல்ஸை ஓவர் ரைட்டே பண்ணாது அப்படின்னா திஸ் இஸ் ஓகே. இதுக்கு அடுத்து இன்னொரு சினாரியோ வரும். ஆமா, பூட்ஸ்ட்ராப்போட ஸ்டைல தான் ஓவர் ரைட் பண்ணணும் அப்படின்னு ஒண்ணு வரும். அதுவும் கரெக்ட் தான். அது எந்த சினாரியோன்னு நான் அப்போ சொல்றேன். ஓகேவா? இப்போதைக்கு நம்மளோட டெஃபினேஷன் படி என்னது, பூட்ஸ்ட்ராப் கிளாஸ் நேம் பக்கத்துல இன்னொரு கிளாஸ் நேம் வரலாம். ஓகே, முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணணும். பட் சம்டைம்ஸ் வரலாம். பட் பூட்ஸ்ட்ராப் அப்ளை பண்ண கிளாஸ் நேம்ஸ் எதுவுமே இதுக்கு இருக்கக்கூடாது அப்படிங்கிறது நான் கிளியரா இருக்கேன். அப்படிங்கிறத நம்ம வந்து எப்போதுமே மைண்ட்ல செட் பண்ணி வச்சுக்கலாம். வித் தட் நம்ம வந்து பெர்ஃபெக்டா இந்த செக்ஷன் வரைக்கும் வந்துருச்சு. இதுக்கு அடுத்து நம்ம பண்ண வேண்டியதுன்னு பார்த்தா இருக்கு, ஃபாண்ட் இங்க வந்து போல்டா இருக்கு, இங்க லைட்டா இருக்கு, கலர் சூஸ் பண்றது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு. அது நமக்கு ஒரு பெரிய விஷயமே இல்லை. ஸோ என்ன பண்ண போறேன், காலம் 12க்குள்ள இருக்கிற, ஸோ ஹீரோக்குள்ள இருக்கிற H1 போட்டோம்னா இன்னும் நல்லா இருக்கும். ஹீரோக்குள்ள இருக்கிற H1, ஹீரோக்குள்ள இருக்கிற பேராகிராஃப், ஹீரோக்குள்ள இருக்கிற A tag.
முடிஞ்ச வரைக்கும் சொல்றத விட பூட்ஸ்ட்ராப்போட கிளாஸ் நேம் ரெஃபர் பண்ணி நீங்க எழுதவே கூடாது. இதுல போயிட்டு காலம் ஆர் டெக்ஸ்ட் சென்டர் ஆர் டிஸ்பிளே 1 அப்படின்லாம் எழுதக்கூடாது. நிறைய பேர் வந்து தப்பு பண்ணுவாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா இந்த டிஸ்பிளே 3க்கு போய் ஸ்டைல் எழுதுவாங்க. ஹீரோக்குள்ள இருக்கிற டிஸ்பிளே 3 அப்படி எழுதுவாங்க. அதை விட பெரிய தப்பு எதுவுமே கிடையாது. ஏன்னா எப்ப வேணா இது வந்து 2 மாதிரி போய்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா பூட்ஸ்ட்ராப்போட கிளாஸ் நேம் தான், எனக்கு வேற மாதிரி வேணும்னு சொல்லி போயிட்டே இருப்பாங்க. அப்ப நம்ம செய்யறது ஒர்க் ஆகாது. எப்போதும் நம்ம பூட்ஸ்ட்ராப்போட கிளாஸ் நேமை ரெஃபர் பண்ணி ஸ்டைல் எழுதவே கூடாது. இது மட்டும் எப்போதும் ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்போ உங்களால HTML கையே வைக்க முடியாது, HTML சேஞ்ச் பண்றதுக்கு எனக்கு ஆக்சஸே இல்லை, அண்ட் இதுக்கப்புறம் இந்த HTML மாற போறதே கிடையாது, இந்த 2 கண்டிஷன் ஓகே ஆச்சுன்னா மட்டும்தான் நீங்க வந்து என்ன பண்ண போறீங்க, நீங்க வந்து பூட்ஸ்ட்ராப்போட கிளாஸ் நேம் வச்சு எழுதுவீங்க. பட் முடிஞ்ச வரைக்கும் அப்படி சிச்சுவேஷன் வரவே வராது. ஸோ இந்த 3க்கு தான் நான் ஸ்டைல் எழுதணும். இங்க இருந்து நான் ஸ்டைல்ஸ் கொஞ்சம் திருட வேண்டியது இருக்கும். இதோட திக்னஸ் வந்து என்னன்னு சொல்லணும்னா, பாருங்க இவனே அப்படிதான் எழுதிக்கலாம். இதை அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன், போட்டுட்டு தேவையில்லாத எடுத்துக்கலாம். மார்ஜின் ஒன்று நமக்கு இப்போ தேவையில்லை, வேற எல்லாமே வேணும். ஃபாண்ட் வெயிட் எல்லாமே வேணும். H2 வச்சிருக்கோம், பட் நம்ம பேராகிராஃப் வச்சிருக்கோம். ஹலோ சொல்லுங்க சார், டைம் ஆயிடுச்சு சார். நான் ஓகே ஷூர் ஓகே ஷூர். பை பை பை. டேக் கேர். நோ இஷ்யூஸ். ஓகே. ஹேவ் a great day. பை. தேங்க்ஸ் சார். அடுத்தது வந்து A tag. A tagக்கு இவங்க நிறைய ஸ்டைல் எழுதியிருக்காங்க. காப்பி பண்ணிட்டு தேவையில்லாத நம்ம பண்ணிக்கலாம். ஃபாண்ட் ஃபேமிலி ரேலிவே. ஆக்சுவலா நம்ம இதுக்கே ரேலிவே தான் கொடுத்துருக்கோம், பாடிக்கு கொடுக்கலையா, H1க்கு மட்டும் தான் கொடுத்துருக்கோம். இது வந்து நம்ம அப்படியே பாடிக்கும் கொடுத்துருக்கோம். கொடுத்துட்டோம்னா இந்த பேஜ்ல இருக்க எல்லா எலமெண்ட்டுக்கும் அப்ளை ஆகும். ஃபாண்ட் ஃபேமிலி எல்லா எலமெண்ட்டுக்கும் ரேலிவே தான் அப்ளை ஆகும். நான் என்ன பண்ணிடுறேன், A டேக்குன்னு திரும்ப ஒரு கொடுக்க தேவையில்லை. டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்பர் கேஸ் கொடுத்துருக்காங்க. ஏன்னா அதுல ஈவன் தோ ஸ்மால் லெட்டரே போட்டாலும் கேபிட்டல் லெட்டர்ல தான் எனக்கு காமிக்கணும் அப்படிங்கிறது அவங்களோட நீடா இருக்கலாம். ஃபாண்ட் வெயிட் அதோட திக்னஸ்க்காக போட்டிருப்பாங்க. ஃபாண்ட் சைஸ் தெரியும். லெட்டர் ஸ்பேசிங்னா ஒரு லெட்டருக்கும் இன்னொரு லெட்டருக்கு நடுவில் இருக்க ஸ்பேஸ் வேணும்னு போட்டிருக்காங்க. இன்லைன் பிளாக் தேவையில்லை, இன்லைன் பிளாக் வேணும். ஏன்னா பேடிங் மார்ஜின் அந்த மாதிரி இது நம்ம டீட்டெயிலாகவும் ஒரு கிளாஸ்ல பார்க்கலாம். ஆர் அந்த சிஎஸ்எஸ் நான் ஸ்பெசிஃபை பண்ணி அந்த வீடியோவே அனுப்புறேன். ஒரு இன்லைன் எலமெண்ட்டுக்கு ஏட்டாங்கிறது ஒரு இன்லைன் எலமெண்ட், அதுக்கு பேடிங்கும் மார்ஜினும் அப்ளை பண்ணணும் அப்படின்னா அந்த இன்லைன் எலமெண்ட்டை நம்ம வந்து இன்லைன் பிளாக்கா மாற்றணும். அண்ட் பார்டர் ரேடியஸ்ங்கிறதுக்கான அந்த சரௌண்டிங்ல வர அந்த கர்வ் மாதிரி ஒன்று அதுக்காக பண்ணியிருக்கோம். டெக்ஸ்டோட கலர் அண்ட் பேக்ரவுண்ட் கலர். பேஜ் வந்துட்டு சூப்பரா வந்துருச்சு. ஆனா இந்த சுத்தி ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பார்டர் இருக்கு, எனக்கு வந்து பார்டர் வேண்டாம். ஸோ நான் கொடுத்து வச்சிடலாம். நான் கோவர் பண்ணா எனக்கு ப்ளூ கலர் வருது, இங்க கோவர் பண்ணா எனக்கு லைட் கலர் வருது. பட் எனக்கு லைட்டா ப்ளூ தான் பிடிச்சிருக்கு, கொஞ்சம் நல்லா பிரைட்டா தெரியுது, அதனால நம்ம இப்படியே வச்சுக்கலாம். இப்போ நான் டப்புன்னு பண்ணிட்டேன், 3 ஸ்டைலையும் காப்பி பேஸ்ட் பண்ணேன், எனக்கு வந்துச்சு. ஏன்னா இது வந்து நம்ம இதுக்கு முன்னாடியே படிச்சிருக்கோம், இந்த ஃபாண்ட் எல்லாத்தையும் அப்ளை பண்றது எப்படின்ட்டு. அதனால நான் அதை திரும்ப சொல்லி கொடுத்து உங்களுக்கு போர் அடிக்க விரும்பவில்லை. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம எந்த செக்ஷன் முடிச்சிட்டோம், பேனர் செக்ஷனை பெர்ஃபெக்டா முடிச்சிட்டோம். இல்லையா கொஞ்சம் ஸ்பேசிங் இஷ்யூ எல்லாம் மிச்சம் வச்சிருக்கோம், பட் இது எல்லாமே பெர்ஃபெக்டாவே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இதுக்கு அடுத்தது என்ன இருக்கு, ஃபூட்டர் செக்ஷன் இருக்கு. பண்ணிடலாம் நினைக்கிறேன், ஏன்னா இதுவுமே ஈஸி தான், இதே கான்செப்ட்ல தான் வரும். சென்டர் பண்ணணும், அப்புறம் டெக்ஸ்ட், அவ்வளவுதான். ஸோ ஃபூட்டருக்குள்ள எழுதுற எல்லாத்தையும் எழுதிக்கலாம்.
footer as flaved as row. ஆக்சுவலா தேவையே கிடையாது இங்க ரோ காலம் எல்லாம். பட் நம்ம ப்ராக்டிஸ் ஆகணுங்கிறதுக்காக நான் எழுதுறேன். ஒரு 2 பேராகிராஃப் டேக். அண்ட் இந்த மாதிரி ஸ்பெஷல் கேரக்டர் போடுறதுக்குன்னு ஒரு இது இருக்கு. கேரக்டர் இது நீங்க கூகுள் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். காப்பி ரைட் HTML கோட் அப்படின்னு போட்டீங்கன்னா வந்துடும். அந்த காப்பி ரைட்டுக்குள்ள ஒண்ணு நீங்க இதை போடலாம். இது போடலே வந்துடும். பட் இது வந்து காமனா யூஸ் பண்ற ஒரு ஸ்பெஷல் ரொம்ப காமனா யூஸ் பண்ற ஸ்பெஷல் கேரக்டர் இந்த மாதிரி ஒரு வேர்டே இருக்கும். இல்லைன்னா நீங்க இதை அப்படியே போட்டுக்கலாம். ஸோ தட் உங்களுக்கு டிசைனிங்கே அடி வாங்காது சம்டைம்ஸ். இல்லாட்டி அது மட்டும் தப்பா காமிக்கும். பேராகிராஃப் மேடு மேடுங்கிறது மட்டும் டேக்ல இருந்துச்சு. ஸோ அதை மட்டும் ஒரு 8 டேக்ல போடுறேன். அண்ட் இது வந்து ஒரு லிங்க் கரெக்டா. ஸோ VPN இருக்கான்ட்டு காம்போனன்ட்ஸ்குள்ள பட்டன்ஸ் லாஸ்ட் டேர்ம் இருக்குல்ல லிங்க் VPN லிங்க். உங்களுக்கு பட்டன் மாதிரி எதுவுமே வேண்டாம், ஜஸ்ட் லிங்க் மட்டும் வேணும்னா VPN ஸ்பேஸ் VPN லிங்க் கொடுத்துக்கலாம். அண்ட் இந்த ரெண்டுமே சென்டர் லைன் ஆகும். சென்டர் லைன் ஆனது கிளாஸ் நேம் இருக்கு. தப்பா இருக்கு ஸ்பேசிங் எல்லாமே. எடுத்து வரணும் சிம்பிள். ஃபுட்ருக்கு என்ன கொடுத்துருக்காங்க பார்க்கலாம். ஃபுட்ருக்குன்னு ஸ்டைல்ஸ் அப்ளை பண்ணிருக்காங்க. அப்படியே காப்பி பண்ணி என்னோட ஃபுட்ருக்கு பண்ணிக்கிறேன். இருக்கிற வந்து பேராகிராஃப் டிவாவே வச்சுக்கணும். வைக்க கூடாது, இது தப்பு. டிவா வைக்கிறது வந்து நாட் அலோட். கண்டென்ட் தான். கண்டென்ட் வந்து டேரக்டா டிவுக்குள்ள கூடாது. பேராகிராஃப் ஹெட்டிங் அந்த மாதிரி டேக்ல தான் இருக்கும். அதை நம்ம எழுதலாம். பேராகிராஃப்க்கு என்ன தேவையோ அதை நம்ம எழுதிக்கலாம். இல்ல வந்துச்சு. பட் இந்த கேப் வந்து ஜாஸ்தியா இருக்கு. அதுக்கு ரீசன் வந்து பூட் ஸ்ட்ராப்பே வந்து ஒரு மார்ஜின் அப்ளை பண்ணும் அந்த பேராகிராஃப். எனக்கு அந்த மார்ஜின் வேண்டாம்னா மார்ஜின் 0 கொடுத்தீங்கன்னா 0. அந்த 8 பட்டன் அப்படின்னு இருக்குங்கிறதுனால பட்டனுக்குன்னு ஒரு பேடிங் இருக்கும். அதை கொடுக்குறது நம்ம அதையும் ரெடியூஸ் பண்ணலாம். இதுக்கு மார்ஜின் 0 இதுல இருக்க A லிங்க் வச்சுக்கலாம். ஃபுட்டருக்குள்ள போய் A டேக் பண்ணி வச்சுக்கலாம். பேடிங் வேண்டாம். ஆல்ரெடி தெரியுங்கிறதுனால அப்ளை பண்ணிட்டேன். பட்
நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் ஃபாலோ பண்றீங்கனால இதை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஓகே. நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு இது மாதிரி சினாரியோ வரும்போது நீங்க கரெக்டா யூஸ் பண்ற மாதிரி பார்த்துக்கோங்க. அண்ட் இப்போ இதோட ஃபாண்ட் சைஸ் வந்து எனக்கு தெரிஞ்சது கொஞ்சம் பெருசா இருக்கிற மாதிரி இருக்கு. ஆர் இங்க வேற ஃபாண்ட் ஃபேமிலி இருக்கு. ஓப்பன் சான்ஸ்னு ஒரு ஃபாண்ட் ஃபேமிலி இருக்கு. பட் லெட் இட் பி டாலிவே, அதுவே ஓகே தான். சேம் ஒரே ஃபாண்ட் ஃபேமிலி நம்ம யூஸ் பண்ற மாதிரி பார்த்துக்கலாம். இல்லை கெல்லிங்கிற வேர்டு மட்டும் போல்டா இருக்கு. என்ன பண்ணுவோம்னா ஸ்ட்ராங்னு ஒரு டேக் யூஸ் பண்ணுவாங்க. டெக்ஸ்ட் ஒரு பர்டிகுலர் டெக்ஸ்ட்டை மட்டும் நம்ம போல்டா காமிக்கணும், ஸ்ட்ராங்னு காமிக்கணும். சாதாரணமாவே வந்துடும். நீங்க ஸ்ட்ராங் போட்டீங்கனாலே அது மட்டும் போல்டு டெக்ஸ்டா காமிச்சிடும். நான் இப்போ எதுவும் இல்லை. ஆனா நீங்க இந்த மாதிரி காப்பி பேஸ்ட் பண்ணும்போது ஒரு விஷயம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். அதுல இருக்க ஸ்டைல் என்னதுங்கிறது எனக்கு தெரிஞ்சிருக்காண்டி. டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்பர் கேஸ்னா என்னன்னு எனக்கு தெரியும். நம்ம இதெல்லாம் அப்படியே எடுத்து போட்டோம் இல்லையா? இப்போ பேக்ரவுண்ட் தான் என்னன்னு தெரியும். பேக்ரவுண்ட் சொல்றத விட இது வந்து பேக்ரவுண்ட் கலர் சொல்லலாம். பேக்ரவுண்ட் கலர்னா என்னன்னு எனக்கு தெரியும். பேடிங்னா என்னன்னு தெரியும். ஸ்பேஸ் கிரியேட் பண்ணும். கலர்னா டெக்ஸ்ட் கலரு 6 டைம்ஸ் இருக்குன்னா 3 டைம்ஸ் கொடுத்தாலே போதும். ஃபாண்ட் சைஸ் என்னன்னு எனக்கு தெரியும். டெக்ஸ்ட் லைன் சென்டர் தேவையே இல்லை. ஏன்னா நம்ம டெக்ஸ்ட் சென்டர்ங்கிற பூட்ஸ்ட்ராப் கிளாஸ் தான் அப்ளை பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி நீங்க எழுதிக்கிற ஒரு ஸ்டைலும் உங்களுக்கு தேவையா அப்படிங்கிறது அண்ட் அது என்னது அப்படிங்கிறதும் உங்களுக்கு தெரிஞ்சுன்னா ஃபைன். நீங்க காப்பி பேஸ்ட் பண்றதுல தவறே இல்லை. பேஜ் வந்து ஒரு நல்ல ஷேப்புக்கு எடுத்துக்கிட்டோம். ஆனாலும் இன்னும் கொஞ்சம் தவறுகள் இருக்கு. என்ன அப்படின்னா இந்த ஹெட்டரோட அலைன்மெண்ட்ஸ் அது எல்லாத்தையும் நம்ம வந்து பெர்ஃபெக்டா எடுத்துட்டு வருவோம். அதுக்கப்புறம் இன்னொன்னு இந்த பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து ஸ்க்ரால் ஆகுது. இங்க கரெக்டா இங்க ஸ்க்ரால் ஆகுது. பட் இங்க வந்து பாத்தீங்கன்னா பேக்ரவுண்ட் இமேஜ் ஸ்க்ரால் ஆகுது. அப்படியே தான் டெக்ஸ்ட் மட்டும் தான் மாறும். இதை பண்ணிடலாம். அந்த மாதிரி பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து பேஜ் கூட சேர்ந்து ஸ்க்ரால் ஆகக்கூடாது அப்படின்னா ஒரு ஸ்டைல் இருக்கு. பேக்ரவுண்ட் அட்டாச்மெண்ட் ஃபிக்ஸ்டு. பேக்ரவுண்ட் அட்டாச்மெண்ட் ஃபிக்ஸ்டு அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த HTML வந்து மாற அந்த பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து மூவே ஆகாது, அங்கே நிற்கும். இந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் நீங்க வேணும் உங்க பேஜ்ல பண்ணிக்கலாம், கொஞ்சம் நல்லா இருக்கும் பாக்குறதுக்கு. டெக்ஸ்ட் மட்டும் அப்படியே அதுக்கு மேல மூவ் ஆயிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து இன்னும் ஒண்ணு இருக்கு. என்னன்னா ஹெட்டர் வந்து மூவ் ஆகல, ஹெட்டரும் அப்படியே இருக்குது. பேக்ரவுண்ட் இமேஜ் மூவ் ஆகாம இருக்கிறதுக்கு நம்ம வந்து இது கொடுக்கலாம். பட் ஹெட்டரே மூவ் ஆகாம இருக்கணும்னா அதுக்கு வந்து பொசிஷன் ஒரு கான்செப்ட் பண்ணணும். அதை இல்லை. அது போக இந்த ஆரோ சிம்பிளும் இருக்கு, அதுவும் நம்ம நினைக்கணும். ரெண்டுமே வந்து பொசிஷன் ஃபிக்ஸ்டுன்னு ஒரு கான்செப்ட்ல நம்ம பண்ணுவோம். தட் வி கேன் சி இன் நெக்ஸ்ட் கிளாஸ். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸோட ஹோம் பேஜ் கம்ப்ளீட் ஆயிரும் 100% பெர்ஃபெக்டா. இட் இஸ் பிட் ஸ்லோ தான், நம்ம ஸ்பீடப் பண்ணணும். இன்னைக்கு நான் கொஞ்சம் ஃபாஸ்டா போயிருப்பேன். அஸ்யூமிங் நம்ம பார்த்த கான்செப்ட்ஸ் தான் நம்ம திரும்ப பார்க்கறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல நீங்க ஃபாஸ்ட்னு ஃபீல் பண்ணீங்கன்னா நீங்க பர்சனலா கூட எனக்கு சொல்லலாம். ஸோ வி கேன் அலைன். முக்கியமான கோல் என்னன்னா உங்களால ஃபாலோ பண்ணி இதை திரும்ப பண்ண முடியணும். அப்படின்னா தான் நம்ம இன்னும் நிறைய உங்களுக்குன்னு ஒரு சைட் வச்சிருப்போம். மண்டேல இருந்து நீங்க அதை ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க அந்த ஒர்க்கை. அது க்ளோஸ்லி 1% வில் மானிட்டர். விச் மீன்ஸ் உங்களுக்கு தேவையான டெக்னிக்கல் சப்போர்ட் எல்லாத்தையுமே ஹி வில் டூ. அதுக்கு நீங்க வந்துட்டு ப்ரிப்பேரா இருக்கணும். எப்படி பண்றது அப்படிங்கிற உங்களால ஓனா அந்த ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து பண்ற அளவுக்கு எபிலிட்டி வரணும். அதுக்காக தான் நாளைக்கும் நாளை கழிச்சும் உள்ள கிளாஸ்ல வந்து உங்களுக்கு இட் வில் பி ஈஸி டு கவர். இப்போ ஒன்றும் ஒரு 2 பேஜ் பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து கம்ஃபர்டபுளா இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் வீக்கும் ரிமைனிங் பேஜ் நம்ம பண்ணோம்னா நீங்க உங்க ப்ராஜெக்ட் நீங்க பண்ணிட்டு இருப்பீங்க, இதை நான் பண்ணிட்டு இருப்பேன். ஸோ தட் நெக்ஸ்ட் வீக் எண்டுக்குள்ள நம்ம வந்து 2 விஷயம் பண்ணிடுவோம். நீங்க இந்த ப்ராஜெக்டும் நீங்க முடிச்சிருப்பீங்க, உங்களோட பர்சனல் போர்ட்ஃபோலியோ நீங்க கம்ப்ளீட் பண்ணிருப்பீங்க. கம்ப்ளீட் பண்ணி தான் ஆகணும், வேற வழியே கிடையாது அப்படின்னு நீங்க மைண்ட் செட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நெக்ஸ்ட் வீக் எண்டு முடியும் போது 1 மந்த் முடிஞ்சிருக்கும். ஃபர்ஸ்ட் மந்த் முடியும் போது நான் ஒரு பேஜ் பண்ணிட்டேன், ஒரு பக்கா பெர்ஃபெக்ட் ஒரு வெப் பேஜ் வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் அப்படிங்கிற பொசிஷன்ல நீங்க இருக்கணும். நெக்ஸ்ட் சண்டே அன்னைக்கு கிளியரா மைண்ட் செட் பண்ணிக்கோங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி நான் அலையா ஆகணும். அதை மிஸ் பண்ணிட்டோம், நெக்ஸ்ட் சண்டே அன்னைக்கு நம்ம பர்சனல் போர்ட்ஃபோலியோ ரெடி ஆகல அப்படின்னா deviate ஆயிடும்னு அர்த்தம் நம்ம கோர்ஸ்ல இருந்து. Okay, so keep that in mind. That's all from my end. You can wind up if you don't have any questions.
so much and have a great day. ப்ரோ இப்போ நம்ம வந்து பேக்ரவுண்ட் கவர் போட்டிருக்கோம்ல, ம். இப்போ அது வந்து ரெஸ்பான்சிவா கொண்டு வருமா, இல்ல ஜஸ்ட் அது வந்து நம்மளுக்கு இல்ல அது டிஸ்பிளே போட ரெஸ்பான்சிவ் ஃபுல்? இல்ல அதுக்கும் ரெஸ்பான்சிவ்க்கும் சம்மந்தம் கிடையாது. அதை பொறுத்த வரைக்கும் பேக்ரவுண்ட் சைஸ் கவர் கொடுத்தீங்கன்னா அந்த டிவ் ஜஸ்ட் நம்ம எவ்வளவு இடத்த ஆக்குபை பண்ணுதோ அவ்வளவு இடத்துக்கும் இமேஜ் வந்து அப்ளை பண்ணிடும் பெர்ஃபெக்டா. அவ்வளவுதான். கைண்ட் ஆஃப் ரெஸ்பான்சிவ் தான், பட் அதை ரெஸ்பான்சிவ் நம்ம சொல்ல மாட்டோம். ரெஸ்பான்சிவ் என்னன்னா ஸ்டைலே மாறணும் ஸ்கிரீனுக்கு ஏற்ற மாதிரி. இந்த இடமா இதுக்கு வந்து எனக்கு இவ்வளவு விட்டு அப்ளை பண்ணு, இந்த பிரேக் பாயிண்டா இவ்வளவு அப்ளை பண்ணு அப்படின்னு பண்ணுவோம். இது வந்து காமன் திங் தான், அதுவே அடாப்ட் ஆகி. இது வந்து அடாப்டிவ் டிசைன்னு சொல்லுவாங்க. அந்த கான்செப்ட் அது வரும். இப்போ ஓகே. ஒரு சில சைட்ல அன்அனியூசி சைட்லாம் மொபைல்ல பாத்தீங்கன்னா ஃபாண்ட் சைஸ் வந்து சின்னதா இருக்கும். ஏன்னா அது வந்து ரெஸ்பான்சிவ் சைட் கிடையாது. ஓகே. அந்த மாதிரி கான்செப்ட் லைக் இமேஜே சின்னதாயிருது. அப்படி ஆக்சுவலா வரக்கூடாது, நம்ம வந்து இங்க பண்றோம். ஓகே ப்ரோ. Thank you. Thank you. Bye bye.